அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் குவியம் அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்வு. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாம் குவியம் பதிப்பகம் 2017 துவங்கினோம். அதற்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது குவியத்தில் பதித்த நண்பர்கள், எழுத்தாளர்கள் அவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களை பற்றி, குவியம் பதிப்பகத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை கேட்டு நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி அவருடன் கலந்து உரையாடி ஒரு நிகழ்வை நடத்தலாமே என்று தோன்றியது. கிருபானந்தருக்கு ஒரு 2 3 மாசமாவே இதை பத்தி யோசிச்சு கொண்டிருந்தோம். அப்போ சரி, நம்ம நண்பர்கள் யார் யார் வர்றாங்களோ அவங்களெல்லாம் வச்சு நம்ம ஒரு நிகழ்வு நடத்தலான்னு ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம கிருபானந்தர் அவர்கள் பண்ணாரு. குவியம் பதிப்பகத்தினுடைய பேக் போன் எல்லாமே ஒரு கிருபானந்தன் அவர்கள் தான். அவர் தான் எல்லாமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய புத்தகத்திலிருந்து தான் நம்ம பதிப்பகமே ஆரம்பிச்சது. அவர் குவிகம் மின்னிதழ்ல சில படைப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதிட்டு ஒரு தொடர் எழுதிட்டு வந்தாரு. நிறைய படைப்பாளிகளை பற்றியோ அவங்கள பத்தி ஒரு சுருக்கமா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு எழுதிட்டு ஒரு கதையை ஒரு 2 பேராகிராஃப்ல அவங்க எழுதின ஒரு சிறந்த கதையை விட்டு கடைசியில் அதை முடிப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஒரு புத்தகமா போடலாமா, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட கேட்டு அவர் எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி ஹீ குடன்ட் கம்ப்ளீட், அவரால் முடியல அவரால். அப்புறம் கிருபானந்தனே உட்காந்து அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வேற அப்பதான் நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தது. ஸோ அதுல பண்ணாரு, அது சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்னு சொல்ற மாதிரி இப்போ நீங்க எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிருபானந்தன் எப்படி புத்தகத்தை கொண்டு வருவாரு. ஒரு புத்தகம் கொண்டு வரதுக்கு எவ்வளவு டைம் அவர் எடுத்துப்பாருங்கிறத, இவ்வளவு சுருக்கமான நேரத்துல குறைந்த செலவுல ஒரு புத்தகத்தை கொண்டு வர முடியுது அப்படிங்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நம்ம வைத்தீஸ்வரன் சார் இன்ஃபேக்ட் வர முடியலைன்னா அவருடைய குரல் கூட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அவரும் வந்திருக்காரு. நம்ம இப்போ முதல்ல நேரா நம்ம அந்த ஒலிச்சித்திரங்கிறன நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போயிடுவோம். குவிகம் பதிப்பகம் உங்களுக்கு இப்பொழுது அதனுடைய அந்த கூர்மையான 2 கோடுகள், 2 குவியத்துக்கு நடுவுல குவிகம் பதிப்பகம் வருகின்றது. குவிகம் பதிப்பகம் இது ஒரு சுருக்கமா ஒரு 5 நிமிடத்துல முடிச்சிடுறேன். மற்றவர்கள் எல்லாரும் அவங்களுடைய கருத்தை சொல்வதற்காக, கேட்பதற்காக தான் நாங்க அவளோட காத்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயத்தை அலாக்கேட் பண்ணிப்போம் நம்ம. குவிகம் பதிப்பகம் இது 2017 ஜூலையில் நாம் துவங்கினோம். குவிகம் இலக்கிய அமைப்பில் ஒரு அங்கமாக இது ஆரம்பித்தோம். முதலில் உங்களுக்கு தெரியும், மின்னிதழ் ஆரம்பித்தோம். பிறகு அளவலாவல் ஆரம்பித்தோம். அதாவது அப்பொழுது இலக்கிய வாசல் என்று அதற்கு பெயர். அதாவது நேரடியாக நடந்த நிகழ்வு. அதற்கு பிறகு நாம் ஆரம்பித்த முக்கியமான தொடக்கம் அல்லது ஒரு அமைப்பு குவிகம் பதிப்பகம். இதில் முதல் புத்தகம் ஏற்கனவே சொல்வது போல சில படைப்பாளிகள், திரு எஸ்கேஎன் என்கிற நம்ம கிருபானந்தன் அவருடைய புத்தகம். ஆகஸ்ட் 2024, அதாவது சென்ற மாதம் வரை அச்சில் வந்த புத்தகங்கள் 219. இதில் மின் புத்தகமாக ஒன்று வந்திருக்கிறது. இதில் கலந்து கொண்ட எழுத்தாளர்கள் 85 பேர்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில முக்கிய புத்தகங்களை பற்றிய விவரங்கள் தந்துவிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் மற்ற விவரங்களை பத்தி போவோம். ஒரு தாரிணி கோமல் அவர்கள் முன்னெடுப்பில் சுபமங்களா இதழில் கோமல் எழுதி வந்த கட்டுரை தொடர், ஒரு இதழில் வந்த படங்களுடன் ஒன்று வெளியிட்டோம், பறந்து போன பக்கங்கள் என்ற புத்தகம். அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக்ஷிப் புத்தகமாக, ஒரு சிறந்த புத்தகமாக நாங்கள் கருதுகின்றோம். அதான் எல்லா புத்தகங்களுமே சிறந்த புத்தகங்கள் தான். அதுல குறிப்பாக சொல்லக்கூடிய சில புத்தகங்களை பத்தி இப்ப சொல்லுகிறோம். ஏன்னா ஒரு புத்தகத்தை பத்தி நாங்க சொல்லிட்டே போனா அது கணக்கே ஆகாது. எல்லாமே எங்கள்ட்ட வர்றது எல்லாமே நல்ல புத்தகங்கள், சிறந்த புத்தகங்கள். கவிஞர் வைத்தீஸ்வரின் கவிதைகள், கட்டுரைகள், மொழியாக்க கதைகள் என்று ஒரு ஒரு புத்தகம் சொல்ல நினைத்தேன். அதை பற்றி அவரே முன்னால நேர்ல வந்து பேச முடியவில்லைன்னா, நான் வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருக்காரு. அதை ஒரு சுருக்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவரு வந்துட்டாருன்னா அவரையே ஒரு பேச சொல்லிடலாம். பார்க்கலாம். அடுத்தது நமது வாபிஸ் அவர்களுடைய ஒரு கார்ட்டூன் தொடர். இது ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம். அதாவது கலர்ல அவருடைய பிரதர் வாபிசு கணேசன் அவர்கள் ஓவியம் வரைந்து அதை ஒரு நல்ல ஒரு ஜோவியலாவும் இருக்கும். அதே சமயத்துல கருத்தாவும் இருக்கும். கார்ட்டூன்னாலே உங்களுக்கு அதுல கருத்தும் இருக்கும், அதுல ஒரு நகைச்சுவையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு புத்தகம். இது முழு வண்ணங்கள்லயே பண்ணது. வண்ண மின் புத்தகமாக இது வெளியிட்டிருக்கிறோம். நாங்கள் வெளியிட்ட ஒரு மின் புத்தகம் இது. அப்புறம் நாலாம் நாளாம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தென்காசி கணேசன் அவர்கள்
அவர் எழுதினது. இது மிக அதிக எண்ணிக்கையில் குவிகம் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டது. கிட்டத்தட்ட 1000 புத்தகங்கள் போயிருக்கின்றன என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக தென்காசி கணேசன் அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு முக்கியமான புத்தகம் நாங்கள் கருதுவது என்னென்றால், மனநல ஆலோசகர் மாலதி சுவாமிநாதன் அவர்கள் குவிகம் மின்னிதழில் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகின்றார். அவருடைய கட்டுரைகள், அதாவது அவருடைய கேஸ் ஸ்டடீஸ் தான் சொல்லணும் அத்தனையும். அது வந்து அப்படியே சொன்னா பின்னாடி பிரச்சனைகள் வருமோங்கிறதுக்காக அது ஒரு கதை வடிவில அவங்க சொல்லுவாங்க. முதல்ல அவங்களுடைய கதை வடிவு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அது அது பின்னாடி அது பழகி போய் அது மிகவும் இனிமையாகவும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஒவ்வொரு கேஸும் ஒரு வித்தியாசமா இருக்கும். அத பத்தி ஒரு புத்தகம் முதல்ல தமிழ்ல வெளியிட்டிருந்தாங்க. அதான் "மீண்டும் மனோதிடம் பெற்றவர்கள்" அப்படிங்கிற மாரி. அடுத்தது இங்கிலீஷ்லயும் அதே புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். குவியம் பதிப்பகத்துல வெளியிட்ட புத்தகங்கள்ல மிக மகிழ்ச்சிகரமான ஒரு புத்தகம் இது. இது 2ம். அடுத்து ஒரு 2வது சிறந்த தொகுப்புகள் என்னன்னா, "2 அடி உயர உலகம்" அப்படின்னு குவியத்தில நண்பர்கள் எல்லாம் ஒரு கதை எழுத வச்சு, அதாவது டயலாக்ஸே இல்லாம ஒன்லி டிஸ்கிரிப்ஷனா இருக்கணும். அந்த மாரி ஒரு கதை எழுத சொல்லி பண்ணோம். அது "2 அடி உயர உலகம்" என்ற சிறுகதை, அதை தொகுப்பாக வெளியிட்டோம். அதைப்போல ஒரு சின்ன ஒரு மக்கள் எல்லாம் ஒரு கதை பேசச் சொல்லி, "கிளி பேசியது" அப்படின்னு சொல்லி ஒரு கதையினுடைய தொகுப்பு அதுவும். குவியம் நண்பர்கள் எல்லாரும் பேசினார்கள். கதைகளை பத்தி பேசினார்கள். அந்த கதையுடைய தொகுப்பு. அப்புறம் குவிகம் 100 பதிப்பகத்தின் 100வது இதழுக்காக நண்பர்களிடமிருந்து கட்டுரைகள், கதைகள், கவிதைகள் கேட்டு வாங்கி போட்ட ஒரு தொகுப்பு குவிகம் 100. அதைத் தவிர நாம் சில போட்டிக் கதை தொகுப்புகள் என்று பண்ணோம். "எங்கம்மா போனேன்" அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை குவிகம் சிறுகதை போட்டி ஒன்று நடத்தினோம். அதில் வந்த கதைகளை எல்லாம் தொகுத்து அதில் சிறந்த கதையான ஒரு கதை "எங்கம்மா போனே" என்ற கதை மிகச்சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நடுவர்களால். அந்த கதை தலைப்பை வைத்து "எங்கம்மா போனே" என்ற புத்தகம். அடுத்து பிரபாராஜன் அவர்கள் கட் அ ஃபவுண்டேஷனுக்காக ஆர்.வி. ராஜனுக்காக நாம் 2 வருடம் சிறுகதை போட்டி நடத்தினோம். கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல கலந்து கொண்டார்கள். மீனாட்சி பாலகணேஷ் மற்றும் நிறைய நண்பர்கள் அதில் நடுவர்களாக இருந்து இருக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த கதைகள், எ அதில் சிறந்த கதைகள் தேர்ந்தெடுத்து அதற்கு பரிசுகளும் வழங்கினோம். அது சன்மானங்களும் வழங்கினோம். 2 புத்தகங்கள். ஒன்று "சோளக்காட்டு பொம்மை", அதுக்கு அடுத்தது போன்ற வருடம் சென்ற வருடம் "வேலம்மா" என்ற புத்தகம். அடுத்தது சிவசங்கரி குவிகம் சிறுகதை தேர்வு. நாம் 22, 23, 23, 24 2 வருடங்களுக்கு நடத்தினோம். இந்த இந்த வருடத்துக்கான இது போன மாதம் தான் ஆகஸ்ட்ல கடைசியில் தான் நடைபெற்றது. இந்த 2 ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தெரியும் சிறந்த ஒரு கதையை தேர்ந்தெடுப்போம். 12 மாதங்களுக்கு ஒரு புத்தகமாக இலக்கிய சிந்தனை அமைப்பு எப்படி கொண்டு வந்தார்களோ, அதே பாணியில் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருந்தோம். அதில் போன வருடம் நாம 22, 23க்காக பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்ற புத்தகத்தையும், இந்த வருடம் ஓய்வு என்ற புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கின்றோம். அதில் அந்த சிறந்த கதைகள் அத்தனையும் இருக்கின்றன. இப்பொழுது சில சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சிறுகதை மொத்தம் குறுநாவல் அதை பற்றிய புத்தகங்கள் 73, புதினங்கள் 13, கட்டுரைகள் 60, அதாவது கட்டுரை புத்தகங்கள் 60, கவிதை புத்தகங்கள் 47, நாடகங்கள் 11, சிரித்திரங்கள் என்ற கார்ட்டூன் 2, கதை, கவிதை, கட்டுரை கலந்தது ஒரு 6, சிறப்பு தொகுதிகள் 3, போட்டித் தொகுதிகள் 3, தேர்வு தொகுதிகள் 2, இவற்றில் 10 புத்தகங்கள் ஆங்கிலத்தில், 4 புத்தகங்கள் முழுதும் வண்ணத்தில். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபர்மேஷன். எழுத்தாளர்கள் இவர்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே பார்த்திருக்கேன். நம்ம நிறைய இருக்காங்க நண்பர்கள். அனங்கன் லலிதா, கிரிஜா, ஆர்.கே. ராமநாதன். இருங்க எனக்கு ஐயோ மறைக்குது. ஆ. எஸ். வைத்தீஸ்வரன், கிரிஜா வைத்தியநாதன், ஆன்சிலோ பெர்னாண்டா, நானு, குமுதா சீனிவாசன், இமயவரம்பன், எஸ்.கே.என். குவியம் சுந்தரராஜன், ராய செல்லப்பா, எஸ்.ஆர்.சி. கௌரிசங்கர், இளங்கோகுமணன், ஏடகம் கோவில்பட்டி, மாரியப்பன், சண்முகம், ஐசா கோவிந்தன், ஐசா சாய் கோவிந்தன், மாரியப்பன், ஈஸ்வர், கலாவதி பாஸ்கர், கௌரி கிருபானந்தன், உஷா சுப்பிரமணியன், கலியுகன் கோபி, கௌரி சங்கர் எஸ், எம்பி மூர்த்தி, கல்யாணராமன் துர்காதாஸ், சஞ்சயன், லகோத்தமன், காந்தலட்சுமி, சந்திரமௌலி, சத்யா, ஜிபி, எஸ். ரங்கநாராயணன், கானப்பிரியன், சந்திரமோகன், சந்திரமௌலி, பத்மா ரங்கநாதன், மீனாட்சி டாக்டர், சிறகு ரவிச்சந்திரன், பத்மி பட்ராவரான், மீனாட்சி பாலகணேஷ், சீதா கணபதி, பாலசாண்டில்யன், முனைவர் வாவேசு, சுதாயன், பாலா, மோகனசுந்தரம், சுரேஷ் ராஜகோபால், பானுமதி வெங்கடேஸ்வரன், யாரோ, ஞானந்த பிரசாத், பூங்குழலி, யாஸ்மின் பேகம், டாக்டர் சீதாலட்சுமி, பென்னேசன், யோகராஜன், தஞ்சை வசந்தலட்சுமி, மகாதேவன், ரமா ரமேஷ், தில்லைவேந்தன், மதுவந்தி, ராதாகிருஷ்ணன், துரை தனபாலன், மாதை சுவாமிநாதன், ராஜி ரகுநாதன், தென்காசி கணேசன், மாலதி, திருவதி அஹ், ரேவதி பாலு, பத்மஜா நாராயணன், மீ. விஸ்வநாதன், ரேவதி ராமச்சந்திரன், லதா ரகுநாதன், லாவண்யா சத்யநாதன், லால்குடி நாராயணன், வாசா நாகராஜன், வளவதுரையன், விஜயா ராஜு, வேழவேந்தன், டாக்டர் பாஸ்கரன், ஜெயந்தி ரமணி, ஸ்ரீவித்யா, சுவராஜ், சைலஜா, எச்.என். ஹரிகரன்.
இப்படி 85 எழுத்தாளர்கள் நம் குவியத்துடன் இணைந்து அவர்கள் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டவர் நமது சிறகு ரவிச்சந்திரன். அவர் இன்றைக்கு முடிந்தால் வருகிறேன் இருக்கிறார். அவருடைய வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சிருக்காரு. அதை கடைசியில நம்ம பேசி முடிச்ச பிறகு அதை ஒளிபரப்புவோம். இவருடைய அதிக எண்ணிக்கையில் 31 புத்தகங்கள் இவருடைய குவியத்தின் மூலமாக வந்திருக்கிறது. அதை தவிர அதற்கு பிறகு அவரே அவர் பெயரிலேயே பதிப்பித்தது கிட்டத்தட்ட ஒரு 20 என்னமோ இருக்கும். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களுக்காக நமது நண்பர் கிருபானந்தன் உதவி இருக்கிறார் என்று நினைக்கும் போது சிறகு ரவீந்திரனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், கிருபானந்தனுக்கு அப்கோர்ஸ் அவர் நம்ம நம்ம நண்பர். ஸோ இந்த புத்தகங்களுடைய ஜஸ்ட் ஒரு கிளிம்சஸ் உங்களுக்காக. இது படங்கள் இதெல்லாம் இந்த எல்லா படங்களுமே கிருபானந்தன் அவர்கள் தான் வடிவமைத்தது. அதான் அதனுடைய சிறப்பு. இப்போ அவங்களுக்குள்ள செய்திகள் என்னன்னா, எழுத்தாளர்கள் விரும்பினால் புத்தகங்களை கிண்டில் புத்தகத்திலையும் இ புக்காக இலக்கிய வாசல்ல கணக்கில் பதிப்பிக்கலாம். அதாவது இப்போ குவியத்தில் பதிப்பித்த பிரிண்ட் புக்ஸை வந்து கிண்டில்லையும் பப்ளிஷ் பண்ணலாம். ஆனா அது ஒவ்வொருத்தரையும் தனித்தனி அக்கௌண்ட் வச்சுட்டு பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு பதிலாக குவியம் சார்பாகவே பதிப்பகத்தின் சார்பாக பதிப்பிக்கலாம். இதில் ஏதாவது புஸ்தகங்கள் விலைக்கு வந்தாங்கன்னா அது வரவு செலவு எல்லாமே அது குவியத்தோட சேர்ந்தது தான். இதில் செலவு ஒன்றும் கிடையாது. வரவு எப்பொழுதாவது ஏதாவது வரலாம். ஸோ அதனால அந்த நண்பர்கள் விரும்பினார்கள் என்றால் அது குவியம் பதிப்பு இந்த இலக்கிய வாசல் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அது வர்ற வருமானம் வந்து குவியத்திற்கே சேரும். இப்போது தயாரிப்பில் உள்ள ஒரு புத்தகம் வந்து கல்கியின் பொன்னியின் செல்வன் ரீடோல்டு என்ற ஒரு புத்தகம். இது இப்பொழுது இது பொன்னியின் செல்வனை ஒரு பாதியாக சுருக்கி நான் எழுதின தமிழில். அது என்னுடைய நண்பர் கே செந்தாமணி என்பவர் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அது கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. இன்னொரு மணியம் செல்வம் அவரிடம் படம் கேட்டிருக்கிறோம். அது வந்தா இந்த மாச கடைசிக்குள்ளேயே அதை வெளியிட்டிடலாம் என்று இருக்கின்றோம். இதுதான் இது இன்றைக்கு இது. இப்போ புதுமான விதிமுறைகள், அதாவது யாராவது புதிதா ஒருத்தர் வந்து குவியம் பதிப்பகத்தில் புத்தகத்தை பதிப்பிக்கணும்னு விரும்புனாங்கன்னா அவங்களுடைய கருத்து என்னன்னு, அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்றதுன்னா, இது ஒரு லாப நோக்கு இல்லாத பதிப்பகம். புத்தகத்துக்கு செய்ய வேண்டிய செலவுகள் அனைத்தையும் எழுத்தாளரே செய்து கொள்வார். வடிவமைப்பும் அட்டைப்படமும் கட்டணமின்றி செய்து தருகிறோம். அதுதான் மேஜர் எக்ஸ்பென்சஸ். புத்தகங்கள் வந்து நீங்க 20 போட்டுக்கலாம். மினிமம் ஒரு 20 போடுறோம். அதுக்கு மேல இருக்கிறது எத்தனை காப்பி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்தது. மெய்ப்பு ப்ரூஃப் ரீடிங் வந்து எழுத்தாளர் பொறுப்பு. தட்டச்சு செய்யப்பட்ட வேர்ட் கோப்பாக படைப்புகளை அனுப்ப வேண்டும். வடிவமைப்பு அட்டைப்படம் எழுத்தாளரே தயாரித்தும் அனுப்பலாம். பதிப்பகம் தனது பதிவிற்காக 2 பிரதிகள் வைத்துக் கொள்ளும். புத்தக விற்பனை குவிகம் பதிப்பகம் செய்வதில்லை. முழு விற்பனை பொறுப்பும் எழுத்தாளரை பார்த்துக் கொள்வார். எங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் விங் வந்து கிடையாது. அது நம்மளால பண்ண முடியல. அது எப்படி பண்றதுன்னு நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சதுர் பூஜை ஆர்வி ராஜன் போல இருந்தாங்க. பட் ஒரு புத்தகத்தை விற்பதுங்கிறது மிக கடினமான காரியங்கிறது ஆர்வி ராஜன் அவர்களே ஒத்துக்கொள்வார். அதனால அது அந்த ஏரியாக்கே நாங்க போகல. இன்னும் சில பிஓடி என்ற பிரிண்ட் ஆன் டிமாண்ட் முறையில் அச்சிடப்படுகிறது. இதனுடைய ஒரு கட்டணம் என்னன்னா, ஒரு ஒரு பக்கத்துக்கு 32 பைசா இப்போதைக்கு செலவாகிறது. அட்டை மற்றும் பண்டிங் செய்வதற்காக 15 நிமிடம். 100 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் பண்ண வேண்டும் என்றால் ரூ. 47 தான் ஆகும். அதே 200 பக்கங்கள் என்றால் ரூ. 79 ஆகும். குறைந்தபட்ச பிரதிகள் 20 பண்ண வேண்டும். குவிகம் பதிப்பகம் பதிப்பிக்கும் புத்தகங்களுக்கு ஐஎஸ்பிஎன் பெற்றும் இணைத்து விடுகிறோம். இதுதான் இது. ஸோ ஒரு 100 பக்கத்துல ஒரு புக்கை நீங்க வெளியிடணும்னா ரூ. 47 தான் உங்களுக்கு ஆகப் போகுது. ஒரு 20 புக்கம்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன், நான் ஒரு ரூ. 800 ரூ. 1000 உள்ள ஒரு 20 புத்தகங்கள் நீங்க வெளியிடலாம். உங்க நண்பர்களுக்கு வாங்கி வழங்கலாம். ஸோ இது போல ஒரு சிறந்த ஒரு அமைப்பு ஒரு நமக்கு ஒரு வசதி கிடைக்கவே கிடைக்காது. விலைப்பட்டியல் இதெல்லாம் இலக்கிய வாசல் பிளாக் ஸ்பாட்ன்னு ஒரு இது இருக்கு. அதுல புத்தகங்கள் இதில் என்ன புத்தகங்கள் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு நமது கிருபானந்தன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இலக்கிய வாசல் இது. ஸோ இதுதான் குவியம் பதிப்பகத்தை பற்றி உங்களுடைய நேரம். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 நண்பர்களுக்கு மேல இங்க வந்திருப்பார்கள். 26 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பேச வேண்டியிருக்கும். ஸோ ஆளுக்கு ஒரு 2 நிமிஷம் இப்போ உங்களுடைய கருத்தை சொன்னாலே சரியா இருக்கும் நேரம். அதற்கு கடைசியில வந்து சில பேர் வர முடியாதவங்க அவங்களுடைய கருத்துக்களை வாய்ஸ்லயோ வீடியோல அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 3, 4 பேர். அதையும் நான் சேர்த்து இணைச்சு சொல்லிடுறேன். ஸோ எல்லார்கிட்டையும் ரிக்வஸ்ட் என்னன்னா 2 நிமிஷத்துல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதாவது உங்களுடைய புத்தகத்தை பற்றியோ விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பதிப்பகத்தில் நீங்க பதிப்பித்த விதங்களை பற்றியோ, உங்களுக்கு அதில் எத்தனை புக்குகள் விற்க முடிஞ்சதோ அல்லது நீங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணீங்க, அது என்ன மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இப்போ முதல்ல வந்து ஏர்லி பேர்ட் இன்சென்டிவ் ஐ ஷுட் கிவ் இட் டு மதுவந்தி. கிட்டத்தட்ட அந்த ஆர்டர்லயே நான் கூப்பிடுறேன். எனக்கு இருக்கிற கேலரி வியூ அந்த ஆர்டர்லயே கூப்பிடுறேன். நான் ஈஸியா இருக்கும். மதுவந்தி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அனைவருக்கும் வணக்கம். அஹ், எனக்கு என்ன சொல்லணும்னா, குவியம் இல்லைன்னா நான் புத்தகம் பதிப்பிச்சிருக்கவே மாட்டேன். அதுதான் முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
ஆர்கே வந்து தன்னோட புத்தகத்தை வந்து இந்த கவிதை தொகுப்பு வெளியிட்டான். அவனோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஓய்வு வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற அப்புறம் அவன் புத்தகம் பதிப்பித்த அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, ஓஹோ புத்தகம்லாம் பதிப்பிக்கலாம் போல இருக்கு. நான் அதை வந்து அந்த புத்தகம் எழுதுறது படிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை ஆஃபீஸ் வேலை அலுவலகம் அப்படி வீடு அலுவலகம் அப்படி போயிட்டு இருந்தது. கவிதை இலக்கியம் எல்லாத்துலேருந்து விலகி எங்கேயோ போயிட்டு இருந்த நேரத்தில் என்னை திருப்பி எல்லாத்துக்கும் கொண்டு வந்தது குவியம். அதனால குவியம் இல்லைன்னா இந்த மாதிரியான இலக்கியத்துக்கு திருப்பி வந்திருப்பேனானே தெரியல. அதோட ஒரு போனஸா என்னோட புத்தகமும் வெளியிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். குவிகம் தன்னோட பயணத்தை வெற்றிகரமா தொடரட்டும். இன்னொரு 200 எவ்வளவு புக் வந்திருக்கு சொன்னீங்க இப்போ? 214 219. 220வது புத்தகமா என்னோட புத்தகம் வரும்னு நினைக்கிறேன். 3வது தொகுப்பும் ரெடி ஆயிடுச்சு. கிருபாகரன் சொல்லியிருக்கு, ஐஎஸ்பின்னு அப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னார். ஸோ அதனால 3வது தொகுப்பு கேட்கும் செவிக்கு எங்கும் இசை அப்படின்னு கவிதை தொகுப்பு அதுவும் தயாராகிட்டு இருக்கு. அதுவும் வந்துடும். நன்றி. மற்ற 2 புக்கு பேர் சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு வானம், ஆளுக்கு ஒரு அப்புறம் வானம், இன்னொன்னு சொல்லுங்க. திரும்பி வந்தால் உனது. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது டாக்டர் வாவேசு சார், நீங்க சொல்லுங்க. அடுத்தது மீனாட்சி பாலகணேஷ். எல்லாரும் நமஸ்காரம். முதல் பாயிண்ட் என்னன்னா, குவிகம் ஹைலி ப்ரொஃபஷனல். அதாவது கிருபாந்தன் கிட்ட அப்ரிஷியேட் பண்றது என்னன்னா, இது வந்து ஏதோ ஒரு அமெச்சூரிஷா எடுத்து கொஞ்சம் பண்றது அது மாதிரி இல்லை. ரைட் ஃப்ரம் த டே ஒன் இட் ஹஸ் பீன் வெரி ப்ரொஃபஷனல். இல்லைன்னா இவ்வளோ 240 புக்கெல்லாம் இவ்வளோ வருஷத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கவே முடியாது. அந்த அணுகுமுறையும் அந்த அப்ரோச் அது மாதிரி என்னுடைய புத்தகங்கள் வெளியில பப்ளிஷ் ஆன புத்தகங்கள் பாரதிய பதிப்பாலயம், அப்புறம் வந்து வானதி போட்டது, இதெல்லாம் தாண்டி இந்த குரு சிஷ்யன் போட்டது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது எனக்கே ரொம்ப, அதுவும் ஃபேஸ்புக்கில் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதில் இன்னொன்று ரொம்ப மகிழ்ச்சி விஷயம், என்னுடைய சகோதரர் அவன் இஸ் அ பேங்க் ஆஃபீஸர் அண்ட் அந்த இதுலேயே போயிட்டான். அவனுக்கு இலக்கியம் பக்கமே வந்தது இல்லை. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அதான் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நூல் அது. என்னுடைய சகோதரருடைய பெண் என்ன பண்ணா, ஒரு பெரிய கப், அமெரிக்காவில் இருக்கிறதுனால ஒரு கப்பில் எங்கள் 2 பேரோட ஃபேஸை போட்டு கொண்டு வச்சிருக்கா. இட் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெமரிஸ் ஆஃப் அவர் என்டையர் ஃபேமிலி. அதனால அதுதான் எனக்கு முதல்ல நிற்கிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய பண்ணுங்க. என்னுடைய புக், அவர் மதுரை சொன்ன மாதிரி எங்கிட்ட இன்னும் ஒரு 2 புக்கு 3 புக்கு நூல் கவிதை இருக்கு. அதை எடுத்து சேர்த்து பண்றதுக்குள்ள பாரதி முன்னாடி வந்து நிற்கிறான், தமிழ் வளர்த்த சான்றோர் முன்னாடி வந்து நிற்கிறது. அதுக்கு போகணும். அது இந்த வருஷம் நிச்சயமா பண்ணலாம். அடுத்த வருஷத்துக்குள்ள என்னுடைய புத்தகத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றிகள். அண்ட் கிருபாந்துக்கு ஒரு பெரிய நன்றி. என்னுடைய எக்ஸலண்ட் ஒர்க் இஸ் டூயிங். தேங்க்யூ. டாக்டர் சார் வணக்கம். மீனாட்சி பாலகணேஷ், நீங்க உங்களுடைய புத்தகத்தை பேரை சொல்லிடுங்க, மறக்காம ஒருத்தரும். இது என்னோட தமிழ் பிஹெச்டி தீசிஸ். அது பிள்ளைத்தமிழ் பன்முக பார்வை, அப்புறம் வந்து குழவி மருங்கினும் கிழவதாகும், எல்லாம் பிள்ளைத்தமிழ் சம்பந்தமான புத்தகங்கள் தான். அப்புறம் காதலின் பொன்வீதியில் இலக்கிய காதல்கள், அப்புறம் இன்னும் ஒரு புத்தகம் கிருஷ்ணன் ஒரு சிறுகுட்டன், அதுவும் கிட்டத்தட்ட பிள்ளைத்தமிழ், நம்ம பெரியாழ்வாரோடது முழுக்க. இந்த 4 புத்தகங்களே இதெல்லாம் தொடர அங்கங்க எழுதினது அந்த தீசிஸ். இதை தவிர அதெல்லாம் புத்தகமா வெளிவிடணும் அப்படின்ட்டு அதுல பப்ளிஷர்ஸ் எல்லாம் கேட்டா எல்லாரும் முதல் ஆசாம் முதல் தரமா முதல் தடவையா புத்தகம் வெளியிடுற, அதனால நாங்க எங்களுக்கு என்ன இப்ப எப்படி மார்க்கெட்ல போகும்ட்டு எல்லாருக்கும் ஹெசிடேஷன். அதனால நான் ஒரு தடவை சுந்தரராஜன் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னா, நாங்களே போடுறோமே குவியும் பதிப்பகம் இருக்கே, நீங்க கிருபானந்தன் சாரை கேளுங்கோ அப்படின்னார். அங்கே தான் இட் வாஸ். அதுக்கப்புறம் இட் வாஸ் லைக் என்ன சொல்றது, ஸ்னாப் ஆஃப் த ஃபிங்கர். டக்கு 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 டக்குன்னு காரியம் எல்லாம் நடந்து கொடுத்து 4 புஸ்தகங்களும் அவர் என்ன மினிமம் 20 காப்பி போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. அது ஐ வாஸ் சோ ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன சார் பில் ஆச்சுன்னு கேட்டா, அவர் பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக்கு அவர் அனுப்பின பில்லு. ஏன்னா நான் அதுல 5 டைம்ஸ் மோர் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். இது என்னடா சுண்டைக்கு அமௌண்ட் அனுப்புறாரு அவர், அவ்வளவுதான் நீ கொடுக்கணும்னுட்டு. எனக்கு ஒருவேளை தப்பா எனக்கு என்டர் பண்ணிட்டாரோன்ட்டு வேற பயம். என்ன சார் தப்பா ஏதாவது இருக்கிறது? இல்ல இல்ல இந்த அமௌண்ட் தான் மேடம் நீங்க கொடுக்க வேண்டியது அப்படின்னாரு வேற. இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் நான் ஆனா அவர்கிட்ட இது ஒரு 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 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் 2 புஸ்தகம் போடுறதுக்கு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், மேடம் நீங்க போடுறதுக்கு பதிலாக நீங்க புஸ்தகம் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னார். ஏன்னா அவருக்கு வந்து இங்க மார்க்கெட்டிங் கிடையாது, நமக்கு புஸ்தகால போட்டா கொஞ்சம் மார்க்கெட்டிங் உண்டுன்னு அவரே சஜஸ்ட் பண்ணார். அவருக்கு போடுறதுல ஹெசிடேஷன் இல்ல.
ஆனா அவரா சஜஸ்ட் பண்ணார். ஸோ அங்க சஜஸ்ட் பண்ணி புஸ்தகால போட்டு இப்போ அந்த 2 புஸ்தகங்களும் அங்க போய் அவ பிரிண்ட் புக்காவும் போட்டிருக்காங்க. புஸ்தகா இ புக் அண்ட் பிரிண்ட் புக். ஸோ வேணும்னா இன்னும் குவிகத்துக்கு திருப்பி வர முடியும், என்னால ரிக்வெஸ்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியும். ஸோ ஆக மொத்தம் இட் வாஸ் a pleasant எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஹோப் இட் கண்டினியூஸ். அண்ட் வாழ்த்துக்கள் குவிகம் பதிப்பகம் மேலும் மேலும் வளரணும். நன்றி. தேங்க்யூ மேடம். தில்லைவேந்தன், அதுக்கு அடுத்தது ஹரிஹரன். வணக்கம். நடராஜன்றத என்ன கவிஞர் தில்லைவேந்தன் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே குவியம் தான். 2016ஆம் வருஷம் நான் புகழ்நூல்ல நிறைய கவிதை எழுதியிருந்தேன். அப்ப திரு சுந்தரராஜன் அவர்கள் ஒரு நாள் அதை படிச்சுட்டு கமெண்ட் போட்டிருந்தார். இவ்வளவு அழகா கவிதை எழுதுறீங்களே, ஏதாவது தொகுப்பு போட்டிருக்கீங்களா, அதுவும் வெண்பாலா நல்லா சிறப்பா எழுதுறீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு யாரையும் தெரியாது, எந்த பதிப்பகத்தரையும் எனக்கு தெரியாதுன்னு. நாங்க போடுறோமே அப்படின்னு நாங்க ஆரம்பிச்சோம். 2017 அவங்க ஆரம்பிச்சாங்க. 4 புக்கு போட்டிருந்தாங்க. அது வரைக்கும் 5வது புக்கு உங்கள்ட்ட போடுறோம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் திரு கிருபானந்தன் அவர்களும் கௌரி மேடமும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து உங்க புக்கை போட போறோம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அப்புறம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தேன், எல்லாத்தையும் கொடுத்தேன். அவங்க பிரிண்ட் அவுட்லாம் வேணாம், சாஃப்ட் காப்பி ஒண்ணுனாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட் ஆக்கி கொடுத்தேன். அது எப்படின்னா அவியல் மாதிரி, ஒரு நாள் காதலை பத்தி எழுதியிருப்பேன், ஒரு நாள் பாலிடிக்ஸ் எழுதியிருப்பேன், ஒரு நாள் கோயிலை பத்தி எழுதியிருப்பேன், ஒரு நாள் அரசியல் எழுதியிருப்பேன். அது இப்படியே போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா 4 நாள்ல அவர்கிட்ட வந்தது இறை, கடவுள், கோயில், தமிழ், காதல், இயற்கை அப்படின்னு டாபிக் வைஸா பிரிச்சு பியூட்டிஃபுல்லா இப்படிதான் போடணும்ன்றத அன்னைக்குதான் நான் தெரிஞ்சுட்டேன். அவ்வளவு அழகா கிருபானந்தன் அனுப்பிட்டாரு. அதற்கு முதல் புக்கு வைகரை காற்ற ஏற்பாடு, அதை வெளியிடுறதுக்கு விழா ஏற்பாடும் அவங்க பண்ணாங்க. அப்ப நான் ஹைதராபாத்ல இருந்தேன். காலையில பிளைட்ல மாப்பிள்ள மாதிரி இறங்கி அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாளே கிளம்பி போயிட்டேன். எல்லா ஏற்பாடும் அவங்கள செஞ்சாங்க. அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பண்ணாங்க. அதுக்கு நான் ரொம்ப லட்சுமணன் ஐயா தான் வெளியிட்டாரு. அது தவிர 8 கவிதை தொகுப்பு இது வரைக்கும் வந்திருக்கு. 8 தொகுப்பு பேர் என்ன: வைகரை காற்று, தில்லை தென்றல், பாதை தேடும் மேகம், அசைக்குள் பொருள், குண்டலகேசியின் கதை, கடவுள் எழுதும் வரலாறு, மழையில் நனைந்த வானம், கண்ணன் கதை அமுதம். இதை எல்லாத்தையும் கிண்டல் இபுக்காவும் போட்டிருக்காங்க. இதுல 3 புக்கு பிரைஸ் வாங்கின புக்கு. இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த வைகரை காற்று நான் அன்னைக்கு வெளியிட்டு ஹைதராபாத் திரும்பி போயிட்டேன். கிருபானந்தன் என்ன பண்ணாரு, சத்தம் போடாத அதை ஒரு காம்படிஷன் கற்பிட்டாரு. என்கிட்ட சொல்லக்கூட இல்லை. கவிதை ஒரு காம்படிஷன், அது செகண்ட் பிரைஸ் கிடைச்சு. எனக்கு பயங்கர பிளசன்ட் சர்ப்ரைஸ். இந்த மாதிரி யார் செய்வாங்க இந்த காலத்துல? இத 3 புக்கு. அதுல வைகரை காற்றுக்கு 2ஆம் பரிசு, பாதை தேடும் மேகத்துக்கு 3ஆம் பரிசு, கடவுள் எழுதும் வரலாறுக்கு முதல் பரிசு அவங்க கிடைச்சது. இதெல்லாம் பெருமையும் குவிகத்துக்கு தான் போவோம். இப்ப கம்பருக்கு சடையப்போ வள்ளல்பாங்க, புகழேந்திக்கு சந்திரன் சொர்க்கிம்பாங்க. இந்த என்ன மாதிரி தில்லைவேந்தன் மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இந்த குவிகம் ரெட்டையர்கள் தான். அவங்களாலதான் என்னோட பேரு எல்லாம் அதை என்னைக்குமே மறக்க முடியாது. அதுல முக்கியமா நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். அதாவது 8 தொகுப்பு இருந்தாலும் அதுல 6 தொகுப்புகள், 2 குண்டலகேசி கதை, கண்ணன் காந்தயம், தனி ஒரு குறுங்காவியம். அது எனக்கு அப்புறமும் என் பேரை சொல்லக்கூடியதா, குவிகத்து பேரை சொல்லக்கூடியதா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு குவிகத்துக்கு கவிதை புக்கு 8 போட்டாங்க. அவங்களுக்கு கவிதையில நான் நன்றி சொல்லணும் இல்லையா? அதையும் ஒரு வெண்பாவாவே எழுதியிருக்கேன், கேளுங்க. குன்றின் மேல் இட்டாய் குடத்து விளக்கு எண்ணெய், குன்றின் மேல் இட்டாய் குடத்து விளக்கு எண்ணெய், நன்று கவிதை நனி ஒளிர மன்றத்தில் பாவலனாய் ஆனேன் பகர்வேன் குவிகமே அவருடன் நன்றி அறிந்து. நன்றி, வணக்கம். நன்றி தில்லைவேந்தன். ஒரு வெண்பாவே பாடிட்டீங்க. ரொம்ப கொஞ்சம் புகழ்ச்சி ரொம்ப அதிகமா கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஹரிகரன் அவர்கள், புகழ்ச்சியை விட்டுருங்க, உங்க அனுபவங்களை சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். 2020 என்னோட முதல் தொகுப்பு ஆக்சுவலா நான் புவிகாமத்துல போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிந்தவன்கிற என்னோட தொகுப்பை கிண்டில்ல போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு என்னவோ அந்த எலக்ட்ரானிக் மீடியா ஒரு ஈர்ப்பு எப்பவுமே. அப்போ ஆர்கேயோட ரெஃபரன்ஸ்னா அப்போ புவிகாம் மீட்டிங் பண்ணிருந்தாங்க. ஆர்கேயோட இன்சிஸ்டன்ஸ் தான், நீ ஏன் புக்கு போடலன்னு சொல்லி பிடிங்க எடுத்து ஆர்கே மூலமா போட்டதான் எல்லாம் தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் கன்வச்சந்தி, அப்பாவின் சைக்கிள், இந்த 3 சிறுகதை தொகுப்பு. அப்புறம் மாப்பிளா கிளர்ச்சிங்கிறது என்னோட மொழிபெயர்ப்பு நூல். புவிகத்தோட பதிப்பத்துல வரலனாலும் என்னோட தயாரிப்பு செயலாம் கொடுத்துருவாங்க தான்.
அதை தவிர கடந்த 3 வருடங்களாக பூபாலத்தரோட புல் தயாரிப்பும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கிருபா சாரோட தான். கிருபாவோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வித்தியாசமான டென்னிஸ் மேட்ச் நம்ம சர்வ் பண்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அவரே நம்ம சைட்ல வந்து அடிச்சு போடுவார் பால. அந்த மாதிரி ஸ்பீட் அவர். ஸோ அவருக்கு ஈடு கொடுத்து நம்ம வந்து அந்த மேட்ச் விளையாடவே முடியாது. அந்த ஏன்னா இப்ப கூட கேட்டிருக்காரு, அடுத்து என்னோட அடுத்த தொகுப்பு வந்து நீ இன்றைய அது ஒரு ஐஎஸ்பி தான் வாங்கி வச்சேனே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறேன். நான் அது 3 தொகுப்பா பிரிச்சிருக்கேன். ஒரு குறும்புதின தொகுப்பா ஒண்ணு, சிறுகதை தொகுப்பா ஒண்ணு, அப்புறம் கட்டுரைகள் கவிதைன்னு ஒண்ணு தரேன். 3 தரேன் சார் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி நமக்கு பின்னால நிற்கக்கூடியவர் கிருபானந்தம். ஸோ அவருக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவரோட ஸ்பீடுக்கு எங்களால வேலை பார்க்க முடியாது. ஸோ அவருக்கு நன்றி. குவியம் ரெட்டையர்களுக்கு நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா இந்த இது இல்லைன்னா புக் வந்திருக்காரு கட்டாயம். யோசிச்சிருப்பேன். இல்லாட்டி காஸ்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அது வெரி ஹை. அதர்வைஸ் அத்தனை நம்ம கையில அவ்வளவு புக் கையில கொடுத்துருவாங்க மொத்தமும். அதெல்லாம் வச்சு என்ன பண்ணும். இது வந்து 2 பேருக்குமே அஃபோர்டபுளா இருக்கு, 2 பேருக்குலையும். ஸோ அதனால புரியத்துக்கு மிக்க நன்றி. இன்னும் நிறைய எங்களோட புதுசாக கொடுக்க போறோம். அதை பதிப்பிச்சு தரணும் வேண்டிக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. ஹரிஹரன் சார். அடுத்தது வைத்தீஸ்வரன் சார் இருக்காரு, அவரால் பேச முடியுமான்னு கேட்கலாம். அவரால் முடிஞ்சதுன்னா ஜாயின் பண்ண முடிஞ்சதுன்னா அவர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது ஒரு கஷ்டமா இருக்கும். அவரை கேட்டுட்டு அடுத்தது கிரிஜா மேடம் வரேன். வைத்தீஸ்வரன் சார், நீங்க நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும் கண்டிப்பா. நீங்க உங்களால அன்மியூட் பண்ண முடிஞ்சு பேச முடிஞ்சதுன்னா ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வைத்தீஸ்வரன் சார், உங்களால அன்மியூட் பண்ண பேச முடியுமா? கிருபானந்தன் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட பேசும்போது அன்மியூட் பண்றதுக்கு அவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அங்க முடிய மாட்டேங்குதுன்னு. பரவாயில்ல சார், உங்களுடைய ஆடியோ இருக்கு, நாங்க அதை ஒளிபரப்புறோம். பின்னாடி நீங்களும் கேட்டுக்கலாம் அதை. கிரிஜா மேடம், சதுர்புஜ மிஸ்ஸஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பள்ளி ஆசிரியன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் ஒரு எழுத்தாளரா உருவாகி அது ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே எனக்கு குவிகம் பதிப்பகம் மூலம்தான். என்னால அதை நம்ப கூட முடியல. ரொம்ப அவர் சொன்ன மாதிரி, ஹரிஹரன் சார் சொன்ன மாதிரி, ஒரு ஓவர்ல 6 பால்னா ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் தான். நம்ம கிருபானந்தன் சார் ஸ்பீடு அது அன்பிலீவபிள் ஸ்பீடு தான். அவர் ஒரு டெடிகேஷனும் அந்த கமிட்மெண்ட்டும் இட் இஸ் ரியலி அஸ்டவுண்டிங். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் நான் அனுப்பின ஒவ்வொன்றும் யூனிகோட்ல வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்பிச்சு, இரு தோழிகள்ன்ற என்னோட ஒரே புக்கு தான். நான் அதுக்கப்புறம் எழுதிட்டு இருக்கேன். பட் அது இன்னும் சஃபிஷியன்ட் அமௌண்ட் வராதனால இன்னும் அடுத்த புக்குக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி, ஏன்னா நான் இப்போதானே ஒரு கத்துக்குட்டி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கேன். ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கிராச். ஸோ ஒரு புக்கு வந்ததே எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது அங்கீகாரம் தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல 75 காப்பி நான் அச்சடிச்சேன், எல்லாருக்கும் கொடுத்தேன். பட் இட் ஹஸ் கிவன் மீ a lot of recognition from my friends and பாஸ்கரோட டீச்சர், தமிழ் ஆசான்கள், கல்லூரி ஆசிரியர்கள்லாம் கூட எனக்கு பாராட்டு தெரிவிச்சது எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி மாதிரி எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது. குவிகம் ரெட்டையர்களுக்கு பாராட்டுக்கள். குறிப்பாக நம்ம கிருபானந்தன் சாரோட ஸ்பீடு மலைக்க வைக்கும் ஒரு புயல் தான் அவரு. வைகை புயல் மாதிரி அவர் ஒரு புயல். குவிகம் புயல்னு அவருக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துடலாம். எல்லோருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். புயல் புயல் இப்போ கரை கடந்து போய்கிட்டு இருக்கு, நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சாய் கணேசன் சார், அடுத்தது சைலஜா மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் குவிகத்துல பப்ளிஷ் பண்ணது நான் மொத்தம் பப்ளிஷ் பண்ணதே ஒரே ஒரு புத்தகம் தான். முதல் புத்தகம், அதுவும் குவிகம் வழியாக தான் பப்ளிஷ் பண்ணியது. குவிகத்திலையும் பப்ளிஷ் பண்ணலே மிக அளவில் சிறிய புத்தகம் என்னுடைய புத்தகமாக தான் இருக்கு என்று நினைக்கிறேன். A5 அது புத்தகத்தின் பெயர் குமரி அந்தாதி. 100 பாடல்கள் கொண்ட, கட்டளை கலித்துறை பாடல்கள் கொண்ட அந்தாதி தொடரில் அமைந்த பாடல். இன்ஃபேக்ட் அது நான் எழுதுறது வரைக்கும் நான் ஒரு கவிதை எழுதினதே கிடையாது அது வரைக்கும். இன்ஃபேக்ட் கோவிடுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் யாப்பெல்லாம் கொஞ்சம் திரும்ப படித்து பார்த்து எழுத தொடங்கினேன். அப்போ மே மாதம் தான் நான் எழுத தொடங்கினேன். எழுத தொடங்கின உடனே கிடைத்த அற்புதம் என்னன்னா, மகாகவியின் மந்திர சொற்கள் ஆல்சோ ஸ்டார்டட். உடனே ஸ்டார்ட் பண்ணீங்க, அதான் அது வழியாக தான் எனக்கு குவியம் தெரிஞ்சது. இப்போ 4-5 வாரம் கேட்ட உடனே இவங்க பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது குவியம் பதிப்பு வழியாக. அப்போ இந்த புத்தகம் நம்ம எழுதி முடிச்சா குவியம் வழியாக தான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நான் தீர்மானிச்சிட்டேன். ஸோ நான் மே மாதம் தொடங்கின புத்தகத்தை ஆகஸ்ட் மாதம் தான் முடித்தேன். கடைசி பாடல் எழுதி முடித்த அன்றைக்கே நான் உடனே சுந்தரராஜன் சாருக்கு மெயில் போட்டேன். அவர் உடனே கிருபானந்தன் சாரை கான்டாக்ட் பண்ணுங்க சொன்னார். கான்டாக்ட் பண்ணிட்டு உடனே புத்தகம் ரெடி ஆகிடுது. ஒன்லி திங் இஸ் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1 மந்த் எடுத்தது. ஸோ லாஸ்ட் October 2021 இட் வாஸ் பப்ளிஷ்ட். ஆல்மோஸ்ட் இந்த 100th புக் ஐ திங்க் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் இந்த டைம் 95-96 சீரீஸ்ல இருந்தது. ஸோ நவராத்திரி ஹி பப்ளிஷ் இட். நவராத்திரி அன்னைக்கு, விஜயதசமி அன்னைக்கு ஐ டுக் இட் கன்னியாகுமரி டைரக்ட்லி. கன்னியாகுமரி தேவி பாதத்தில் வச்சுட்டு தான் ஐ கேவ் இட் டு மை ஃப்ரெண்ட்ஸ்.
50 காப்பி அடித்தோம். அண்ட் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பிடிஎஃப் நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். அந்த அளவுக்கு பெர்மிஷன் ஃப்ரீடம் வாஸ் தேர். ஸோ நிறைய பேருக்கு பிடிஎஃபாக அனுப்பி கொடுத்துருக்கேன். இன்னும் யாரும் வேணும்னா நான் அனுப்பி தரேன் எல்லாருக்கும். அது எப்படி நான் ஏன் எழுதுனேன் என்னன்னு சொல்றதுக்கு சமயம் இல்லை. அது தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு சமயம் வரும்போது ஐ வில் டெல் அபவுட் ஹவ் ஐ ரோட் தட் போயம் போயட்ரி புக். இட் வாஸ் வெரி நைஸ். இன்ஃபேக்ட் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தது இன்னைக்கு இஸ்ரோ சேர்மனா இருக்கார் இல்லையா கோபிநாத், அவர் தான் எங்க டைரக்டர் இருந்தார். ஹி ஒன்லி கேவ் மீ பர்மிஷன் வித் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எழுதி இந்த பேப்பர்ல தந்திருந்தார். தட் இஸ் ஆல்சோ அனதர் ஹாப்பினஸ். அந்த புத்தகத்தை அணிந்துரை எழுதி தந்தது நம்மளோட தில்லைவேந்தன் சார் தான். 2 நாள் எழுதி தந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ அவ்வளவு நல்லா இருந்தது. நிறைய சிறு சிறு பிழைகளை கூட கரெக்ட் பண்ணி தந்திருந்தார் சார். ஸோ ஓவரால் இட் வாஸ் எ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இனி புத்தகம் பப்ளிஷ் பண்ணா கூட குவிகம் வழி தான் பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கேன். அண்ட் எனிவே ஐ ஹவ் ரிட்டர்ன் நவ். I have plenty of time. I will write some more books continuously. நினைச்சிட்டு இருக்கேன். எனவே let us see. Thank you for all the help. Thank you. நன்றி சாய் கணேசன் சார். இவர் ஐஎஸ்ஆர்ஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது புத்தகத்தை பப்ளிஷ் பண்றதுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்க வேண்டியிருந்தது. அதை வாங்கி அதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணாரு. அது ரொம்ப ஒரு சிறப்பானது. ஷைலஜா மேடம், நீங்க ஒரு 2 நிமிஷத்துல உங்களுடைய இதை சொல்லுங்க. அடுத்தது ரேவதி ராமச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா இந்த குவிகம் சிவசங்கரி போட்டியில வெற்றி பெற்ற ரேவதி பாலு, ஹரிஹரன் எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க. அவ 2 பேருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் அவ 2 பேருக்கும். நான் இதை வீடியோல பார்த்தேன். ரொம்ப பெருமையா இருந்தது இந்த இதுல பிரைஸ் வாங்கினது. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் வந்திருக்காங்கிறது. இந்த குவிகத்தை பத்தி சொல்றதுக்கு நிஜமாவே மனசு அப்படி குவிஞ்சுதான் வருது. என்னன்னா, ரொம்ப எளிமையா பழகிறார் அவர். சுந்தரராஜன் சாரா இருக்கட்டும், கிருபானந்தன் சாரா இருக்கட்டும், அந்த பழகிற விதத்துல எளிமை தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தாதான் எழுத்தாளர் எங்களுக்கு எல்லாம் அந்த அப்ரோச் பண்றது ஈஸியா இருக்கு. தட்டா புட்டான்னா கொஞ்சம் இதா இருக்கும். கிருபானந்தன் சாரை பத்தி எனக்கு அறிமுகம் பண்ணது இந்த பிரபாராஜன் போட்டியெல்லாம் நடத்துறாரு இல்லையா ராஜன் சார். அவர் தான் சொன்னார், என்னம்மா இவ்வளவு கதையை எழுதி வச்சு நீ போடாமையே உட்கார்ந்து இருக்க அப்படின்னாரு. என்ன சார் புக் எல்லாம் யார் போடுறா? ஒரு தடவை திரிசக்தி பதிப்பகத்துல போட்டேன் 10 வருஷம் முன்னாடி. 20 வருஷம் முன்னாடி திருமகள் பதிப்பகத்துல போட்டேன். எல்லாம் நான் தான் வச்சுட்டு இருக்கேன். யாருக்கா ஃப்ரீயா கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் அப்படி தேடி போய் ஒண்ணு வாங்குற அளவுக்கு யாரு இல்ல நீ போடு. எப்பவுமே புஸ்தகங்களா கதைகள் இருக்கிறது நல்லதுன்னு அவர் தான் எனக்கு கிருபானந்தன் சார் எனக்கு பிளாக் ஆயிடுச்சு மேடம், கேட்கல. பணமெல்லாம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அங்கே ஐ திங்க் இன்டர்நெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பாருங்க. உங்க பீரியட் வரட்டும். ரேவதி ராமச்சந்திரன், நீங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டீங்களா? ஷைலஜா மேடம் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, இப்ப கேக்குறதா? சொல்லுங்க. முடிச்சிருக்கேன். கிருபானந்தன் சார் புத்தகத்து பேர் சொல்லுங்க மேடம். பிடிஎஃப் ஃபைல்ல பழைய கதைகள் எல்லாத்தையும் இதுல சாஃப்ட் காப்பியா வச்சிருந்தேன். சிலது இதுல இருந்தது கலைமகளுக்கு அனுப்பிச்சதெல்லாம் அப்பெல்லாம் கலைமகள்ல இதுல இமெயில்ல ஏத்துக்க மாட்டான். ஒரு 15 வருஷம் முன்னாடி எல்லாம் அந்த கதையெல்லாம் மறுபடியும் டைப் அடிச்சு அவருக்கு அனுப்பிச்சு எல்லாத்தையும் காசிக்கு ஒரு டிக்கெட் போட்டு அட்டப்படத்துல இருந்து ஒன்னொன்னும் என்கிட்ட அவர் அபிப்பிராயம் கேட்டுட்டார். இது இப்படி போடலாமா அப்படி பண்ணலாமான்னு. அப்புறம் புக்கு வெளியிட்டு வந்ததும் அந்த தரம் இருக்கே, இந்த புஸ்தகத்தோட தரம் கண்டிப்பா சொல்லணும். அது ஒவ்வொரு பேஜும் புரட்டுறச்ச ஒரு ஆசையா இருக்கு. ஒரு பேஜும் புரட்டி படிக்கிறப்பவே ரொம்ப ஒரு அடுத்த பக்கத்துல என்னங்கிற கதை எப்படி இருந்தாலும் அந்த புஸ்தகத்தை புரட்டுறச்சே இருக்கிற அந்த ஒரு சுகம் இருக்கேன். அது ரொம்ப இந்த குவிகம் பதிப்பத்துல வர்ற இந்த புத்தகத்துல கிடைக்கிறது மறுக்க முடியாது. கண்டிப்பா எனக்கு இன்னும் நிறைய கதைகள்லாம் வச்சுட்டு இருக்கேன், நிறைய கவிதைகள்லாம் வச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஒரு தடவை போட்டு இங்க விழா மாதிரி நடத்தினோம். நான் இருக்கிற குடியிருப்புல அது கூட கிருபானந்தர் சார் வந்திருந்தார். எல்லாரும் கதையை பத்தி ஸ்லாகிச்சு மேடையிலயும் பேசினாங்க. புஸ்தகத்தோட தரம் எல்லாரும் குவிகம் புக்குனாலே எல்லாரும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கா. அடுத்தாப்புல போட்டா வாங்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வாங்குறதுக்கு ரெடியா இருக்கா. அதனால இந்த மாதிரி எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு உடனே புக்ஸ் போடுறது எனக்கு என்னமோ அந்த புஸ்தகம் அந்த இதுல போடுறதை விட குவிகம்ல போடுறது என்னமோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னன்னு தெரியல, ஏதோ என்னுடைய பிறந்தா மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா, என்னமோ ரொம்ப வசதியா இருக்கு. அதனால நான் அடுத்தாப்புல என்னுடைய கதைகளையும் குவியத்துக்கு கொடுக்கறதுக்கே ரொம்ப விரும்புறேன். நன்றி கிருபானந்தன் சாருக்கு மற்றும் சுந்தரராஜன் நன்றி. நன்றி நன்றி நன்றி. ரேவதி ராமச்சந்திரன். அடுத்தது ராயச்செல்லப்பா அவர்கள். வணக்கம். என்னுடைய குவிக்கத்து பதிப்பகத்துல நெஞ்சை தொடும் கதைகள்
ஒரு 7-8 பேருக்கு பேசுனதுக்கு அப்புறம் நம்ம பேசினாக்கா ஆல்ரெடி அவ பேசுறதெல்லாம் நம்ம மனசுல இருந்ததுன்னு நினைச்சுக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் சார் மனோஜ் சொன்ன மாதிரி நம்மளால கூட ஒரு புக் பப்ளிஷ் பண்ண முடியுமா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அப்பப்ப தொட்டு பார்த்துப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது குவிக்கம் சுந்தரராஜனுக்கு. நன்றிலாம் வேண்டாங்கிறார், பட் அது நம்ம மனசுல இருந்து வந்துடுறது. அவர் தான் என்னை வந்து ஊக்குவிச்சு இன்னமும் எழுதுங்கோ எழுதுங்கோ அப்படிங்கிறார். இன்ஃபேக்ட் எதை எழுதினாலும் போடுற மாதிரி அவர் இருக்கார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா என் பசங்கள்லாம் வந்து அம்மா இங்க எழுதுற, நீ வந்து ஒரு இதுவா போட்டா எங்களால படிக்க முடியல, 2 பேருக்கும் வேலை இருக்கிறதுனால ஒரு புக்கா போட்டா அட்லீஸ்ட் இருக்கு நான் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அது ரொம்ப ரொம்ப தயங்கி நம்மளாட்டும் போட முடியுமான்னு சொல்லி சுந்தராஜ் சொன்னேன், நீ கிருபானந்த சாரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னார். அவரை கான்டாக்ட் பண்ணதான் எனக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் இந்த புக்கு எப்படி வெளிவந்ததுன்றது எல்லாருமே சொல்லுவா அவர் ரொம்ப ஃபாஸ்ட்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் அவர் வந்து சொல்ற அது ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, அந்த அணுகுமுறை, அந்த நிதானம் பிளஸ் வேகம், அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப இதுவா இருந்தது. இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு என்னமோ நான் ரொம்ப பெரிய ரைட்டர் மாதிரி என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும், இப்படிலாம் கூட இருக்குமான்னு சொல்லி. நான் புக்குக்கு வந்து வாங்கிட்டு நான் அப்ரூவல்லாம் வாங்கிட்டேன். இதெல்லாம் தெரியாது, அப்ரூவல்லாம் வாங்கணும்ல, நான் இந்த டைட்டிலுக்குலாம் அப்ரூவல்லாம் வாங்கிட்டேன் அப்படிலாம் சொன்னார் அவர். அவரே அதுக்கு இது பண்ணி ஒரு 2-3 அட்டைப்படம் போட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டு அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. ஒரு தடவை பேசும்பொழுதும் 2-3 ஜோக் சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி நம்மளாட்டும் முடியும்னு பண்ண வச்ச இந்த குவிக்கத்துக்கு நிஜமாவே ஒரு நன்றி. இது எனக்கு ஒரு ஏணி மாதிரி எனக்கு கிடைச்சிடுத்து. சொல்ற மாதிரி இனிமேல் படிப்படியா ஏறலாம்ன்ற ஒரு தைரியமும் ஒரு உற்சாகமும் ஒரு ஆனந்தமும் வந்திருக்கு. அதனால டெஃபினட்டா இந்த குவிக்கத்துக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி அவ சொன்ன மாதிரி இவ்வளோ பில்லு வந்து அவரை சொல்லும் பொழுது 1000 சொன்னபோது 20 புக்கு தான் நான் முதல்ல போட்டது. நான் சரி ஒரு சைபரை விட்டுட்டாரோ அப்படின்னு 2வது தடவை கேட்டேன். இல்லை மேடம் இவ்வளவுதான் அப்படின்னார். எனக்கு அது கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு பதிப்பத்துல போனான்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. அட்டைப்படத்துல இருந்து ஒன்னொன்னு அவர் வந்து சொல்லி எல்லாத்தையும் ஊக்குவிச்சார். அதுக்கு டெஃபினட்டா வந்து நன்றி சொல்லணும். இப்ப இந்த ஒரு உற்சாகம் வந்துட்டு சரி இன்னொரு புக்கு போடலாமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கிற அந்த குவிக்கத்துக்கு டெஃபினட்டா நன்றி சொல்லி அது மேல் மேலும் வளர்ந்து எங்களையும் வளர செய்யணும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த பர்பஸ் ஆஃப் இந்த மீட்டிங்கே இதாங்க. இன்னும் நிறைய எழுத வைத்திருக்கிறவர்கள், மெட்டீரியல் வச்சிருக்கவங்க எல்லாம் கொண்டு வரணும், அவங்களுடைய டேலண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். கிருபானந்தன் உங்களுக்காக உழைப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார். சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். ராய செல்லப்பா சார், அடுத்தது எஸ்ஆர்சி. வணக்கம் குவிகம் நண்பர்களே. இது குவிகத்தை உள்வட்டத்துக்குள்ள என்னையும் ஒருத்தரா சேர்த்துட்டு இருக்கிறதுனால குவிகத்தை பாராட்டி, சுந்தரராஜனை பாராட்டி, கிருபானந்தனை, திருமதி கௌரி கிருபானந்தனை பாராட்டி பேசுறதுல ஒரு பெரிய இதுவா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் கோவிச்சுக்க கூடும். இருந்தாலும் என்னுடைய புத்தகங்கள் நிறைய போட்டிருக்கேன். நான் 1991 டிசம்பர் டெல்லியில இருந்தப்போ 3 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த வங்கி வேலையினால் இந்தியா முழுக்க சுத்தின்னு இருந்ததுனால அந்த மொழிக்கும் எனக்கு உள்ள தொடர்பு விட்டு போய் அப்புறம் ஓய்வு பெற்ற பிறகுதான் அங்கே ஆரம்பிச்சு 2014 என்னோட பிளாக்ல எழுதி, தொடர்கதைகள் உட்பட எல்லாமே பிளாக்ல எழுதி அதுக்கப்புறமா தான் புத்தகம் ஆனது. இதுல வந்து 5 புத்தகங்கள் கிருபானந்தன் எனக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. அதுல 2 வந்து சார்மினார் முதல் குதுப் மினார் வரைங்கிற ஒரு கட்டுரை தொகுதி, அப்புறம் மணிகர்ணிகா வருவாளாங்கிற ஒரு நாவல். இந்த 2ம் அவரே பண்ணி கொடுத்தார். ஆனா தங்க தாமரை பதிப்பத்து பேர்ல வந்து, ஏன்னா அது எனக்கு லைப்ரரி ஆர்டர் அந்த பதிப்பத்துக்கு ரொம்ப கிடைக்குதுன்றதுனால, நான் எழுத்தாளர் சுப்பாவுடைய நம்ம ஃப்ரெண்டு, அதனால அந்த பேர்ல வந்தது. அனிதா யமுனா மஞ்சரிங்கிற நாவலும், அம்மாவை தேடிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பும், அப்புறம் போன வருஷம் கோலமாவு கோகிலாவின் 7வது நாய்க்குட்டி, இந்த புத்தகங்களும் அவர் பண்ணி கொடுத்திருக்கார். என்ன அவருக்கு வந்து நான் ரொம்ப அதிகம் வேலை வைக்கிறேன். ஏன்னா அவர் எக்கச்சக்கமான வேலை, காலை எழுந்து ராத்திரி வரையிலையும் அவருக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு கூட டைம் இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு வேலை அவருக்கு இருக்கு. அதனால எல்லாத்தையும் நான் எம்எஸ் வேர்ட்ல பண்ணி ப்ரூஃப் ரீடிங் பண்ணி கொடுத்துடுறது. அவர் பண்ணிட்ட பிறகு ஒரு ப்ரூஃப் ஒன்று அனுப்புவார், திரும்ப அதை ப்ரூஃப் ரீடிங் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் அட்டை படம் வந்து அவர் பண்ணிடுவார், இல்லது நானே, என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு ஓவியர் இருந்தார், என்னுடைய நண்பர், அவர் ஒரு 2 அட்டைப்படம் பண்ணி கொடுத்தார். ஸோ அதை கொடுத்து எல்லாமே வந்து அதிகபட்சம் 3 அல்லது 4 நாள் அவ்வளவுதான். அப்புறம் 5வது நாள் பிரிண்ட்டுக்கு அனுப்பிச்சோம்னா 7வது நாள் அது கொரியர்ல வந்துடும். இவ்வளவு இதுவானது. எப்பவுமே நான் வந்து 20ல இருந்து 40 காப்பி போட்டு வச்சுப்பேன். நண்பர்களுக்கு முன்னாடி விற்கிறது கிடையாது, நண்பர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கறது. காரணம், நண்பர்கள் படிக்கக்கூடிய நண்பர்களா பார்த்து நான் கொடுக்கறது உண்டு. ஏன்னா சில நண்பர்கள் வாங்கி வச்சுப்பாங்க, படிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எழுதுறோங்கிறதாவது 4 பேருக்கு தெரியணுங்கிறது தான் முக்கியமே தவிர, இதை விட்டு நம்ம லாபம் சம்பாதிக்க போறது இல்லை. ஏன்னா மற்ற வகையில் ஏதோ பென்ஷன் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம திறமையை வந்து நம்ம எழுத முடியுங்கிறத வந்து, பால் வந்து பொங்கி நல்ல கொதிச்ச உடனே தானா பொங்குதோ
அது போல நம்மளால எழுத முடியும் என்பது அது பொங்கணும் நம்ம. அவ்வளவுதான். அதுதான் இந்த குவிகம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுது. மற்றபடி குவிகம் வந்து நான் சொல்லி இந்த 2 பேருக்கு கூட போட்டு கொடுத்திருக்கார். கிரிஜா வைத்தியநாதன் கோடுகள் அல்ல கோலங்கள், எங்க பக்கத்து பிளாட்ல இருக்க அந்த பெண்மணி நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அது அப்புறமா தொகுத்து போட்டேன், அதுன்னு போட்டு கொடுத்திருக்காரு. அப்புறம் பானுமதி வெங்கடேசன் இங்க இருக்காங்க, அவங்க கூட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பிளாக் அதுல நிறைய எழுதுவாங்க. ஆனா புத்தகம் போட்டதே கிடையாது. அவங்களை சொல்லி 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 கடைசியில ஒரு 15 கட்டுரை கொடுத்தாங்க, அது கூட ஒரு புத்தகமா போட்டிருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் தன்னால் முடிஞ்ச எல்லா தன்னலமற்ற சேவை செய்கிற கிருபானந்தன் நீண்ட நாள் ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி ராய் செல்லப்பா சார், நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. நன்றி. எஸ்ஆர்சி சார், நீங்க உங்களுடைய கருத்துக்களை 2 நிமிடங்கள் சொல்லுங்க. வணக்கம். நான் எஸ்ஆர்சி. நான் வந்து கடலூர் காரன். சென்னைக்கு 2009 தான் வந்தேன். நான் வந்து ஒரு 40 வருஷமாக இந்த எழுத்து பணியில் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு விருட்சத்தை முதல்லயே தெரியும், குவிகத்தையும் தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எங்கள் ஊர் என்னுடைய நண்பர் வளவதுரையன் அவர்கள் வந்து அழகிய சிங்கரோட அந்த இணையகால கவிதைகளை நீங்கள் வாங்க அப்படின்னு என்ன ஒரு முறை என்ன சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அதில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அழகிய சிங்கர் வந்து சொல் பொய்து அரங்கத்தின் மூலமாக இணையகால கவியரங்கம்ங்கிற ஒரு கவிதை அரங்கத்தை போட்டார். அது வந்து தினம் ஒரு கவிதையை நம்ம வந்து வாசிக்கணும். அது ரெக்கார்டில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து விருட்சத்தில் அது பப்ளிஷ் ஆகும். நம்ம சொல் பொய்தில் போட்டால் அது விருட்சத்தில் போட்டுருவாங்க. அப்படி ஒரு 100 நாள் முதல்ல நடத்தினார். அந்த 100 கவிதைகளையும் தொகுத்து தான் இது லேசு பட்டதில்லை மனசு என்று குவியத்தில் போட்டாங்க. இதை வந்து நான் அழகிய சிங்கர் சாருக்கு இந்த புத்தகத்தை நான் சமர்ப்பிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமாக என்னுடைய படத்தை கூட போட்டு ரொம்ப அற்புதமாக இந்த புத்தகத்தை போட்டார். ரொம்ப அது இதை விஷயத்தை சொல்லும்போது என்ன சொன்ன, எல்லாரும் கிருபானந்தன் சாரை பற்றி சொன்னாங்க. நானும் கிருபானந்த சாரை பற்றி தான் சொல்லித்தான் ஆகணும். என்ன கிருபானந்த சார் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வர்றது கஷ்டம். அதில் ஒரு விஷயம் கேட்டால், சில பதிப்பகத்துக்காரங்கள்ட்ட பேசவே முடியாது, சில பதிப்பகத்துக்காரங்கள்ட்ட பார்க்கவே முடியாது, சில பதிப்பகத்துக்காரங்கள்ட்ட பேசும்போதே விரதமாக பேசணும். அந்த மாதிரிலாம் நானும் அனுபவிச்சிருக்கேன். அப்படி பல தினுசுகள், பல ரகங்கள். சில பேர் வந்து பேசவே மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பல ரகங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம எழுத்தாளர்கள் வந்து பொருட்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம நோக்கம் வேற, இதெல்லாம் நம்முடைய நோக்கம் இல்லை. அதனால அது அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவர் மத்தியில் இந்த குவிகம் மாதிரி, கிருபானந்தம் மாதிரி மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அரிது. அந்த மாதிரி மனிதர்களை, ஒரு தோழமையோட ஒரு மனிதர்களை பார்க்கறது ரொம்ப அரிது. அது வந்து என்ன சொல்றது, அவருடைய சிருஷ்டின்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அதனால தான் அவர் மனசு ரொம்ப பெருசு. அதுதான், அந்த மனசு தான் அப்படிலாம் ஆக்கி வச்சிருக்கு. அது மாதிரி கிருபானந்தம் மாதிரி ஒரு 10 பேர் தமிழ் பதிப்பு உலகத்தில் இருந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய மழை பெஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால எனக்கு இந்த குவியத்தில் நான் என்னுடைய பதிப்பகம் வழியாக யாரெல்லாம் பதிப்பகத்தாரெல்லாம் போட முடியாமல் போச்சுன்னா அந்த புத்தகத்தை நானே போட்டுருவேன். அப்படி பெண்ணே நீ அப்படிங்கிற ஒரு கவிதையை கிருபானந்தன் சார் தான் எனக்கு போட்டு கொடுத்தாரு. அது என்னுடைய பதிப்பகம் மூலமாக வந்தது. ஆனால் இந்த லேசுப்பட்டதில்லை மனசு என்கின்ற புத்தகத்தை குவிகம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. பேசும் புதிய சக்தியிலையும் இதை பற்றி விமர்சனம் வந்தது. அதுவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருந்தது. இந்த குவிகம் பதிப்பகம் வந்து அணுகுவதற்கு ஒரு எளிமை விஷயமாக, எளிய முறையிலே ஒரு நல்ல தோழமையோட அன்போட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய 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 மனசு. அந்த பெரிய மனசுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குவிகம் வளரணும், வெல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். நன்றி சார், நன்றி சார். பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் மாதிரி இப்போ பப்ளிஷ் ஆன் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ குவிகம் மகிழ்ச்சியா இருக்கு. ரேவதி பாலு, அடுத்தது சாய் கோவிந்தன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா நான் குவிக்கத்தை பத்தி தெரிஞ்சதே ஒரு விபத்து மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, இலக்கிய அமுதங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம பூ அழகிரிசாமியோட மகன் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நடத்திட்டு இருந்தார். அவர் வந்து என்னோட தம்பி ராமச்சந்திரன், அவங்க 2 பேரும் ஒன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில வேலை பார்த்திருந்தாங்க. நல்ல நண்பர்கள் அவங்க 2 பேரும். அதனால அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவர் சொன்னார் ஒரு தடவை, இலக்கிய அமுத சார்பில் நான் நிறைய கூட்டம் எல்லாம் போடுறேன், நீங்க ஏன் வந்து உங்க அப்பாவை பத்தி பேசக்கூடாது, ரசவாதியை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு 2000 இதெல்லாம் கொரோனா எல்லாம் வரதுக்கு முன்னாடி 2017, 18 சரியா ஞாபகம் இல்லை எனக்கு.
அப்போ வந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதுக்கு போயிருந்தேன் நான் டி நகர்ல. போன போது பார்த்தானே அங்க வந்து விருட்சம்னு ஒரு அமைப்போட நபர் இருந்தார், குவிக்கத்தோட அமைப்போட அமைப்பாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அன்னைக்குதான் எனக்கு அவங்களெல்லாம் தெரியும், இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குங்கிறதே எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது. அப்புறம் என் சகோதரி சாந்தியும் அன்னைக்கு வந்திருந்தா. அவ சொன்ன இவங்க எல்லாம் என்னோட இதுல பேங்க் ஆஃப் பரோடால ஒர்க் பண்ணவங்க, இப்ப இது மாதிரி ஓய்வு பெற்று இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே எனக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த குவிக்கும் இலக்கிய தகவல், அப்புறம் இவர் அழகி சிங்கர் சாரோட கதை புதியது, இப்ப லேட்டஸ்டா இசை புதியது, எல்லா குரூப்லயும் சேர்ந்தாச்சு. எல்லா குரூப்லயும் சேர்ந்து இப்படி ஒரு ஒரு எல்லாரையும் இப்படி பழக்கம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாரும் அந்த குவிக்கத்துல போடுறது. அப்புறம் குறும்பு தினத்துல எனக்கே ஒரு இது பரிசு கிடைச்சது. குறும்பு தினத்தோட வந்து இலவசமா புக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கான்செப்ட், நிறைய விஷயம் அதுல வந்து ரொம்ப அப்பீல் ஆச்சு எனக்கு. சரி, முன்னாடி வான இவர் சார் இவங்க எல்லாரும் சொன்னதுல கருத்து நிறைய எனக்கும் உடன்பாடு இருக்கு. எஸ்ஆர்சி சார் சொன்ன மாதிரி வானதியில எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஆனா போட்டானே அந்த கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அது அது என்ன ஆகுனே தெரியாது. 1 வருஷம் 2 வருஷம் அது மாதிரி கூட ஆகும். நிச்சயமா போட்டுடுறோம் மேடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்மள அங்க ஆதரிக்கிறதுக்குன்னு யாரும் கிடையாது, சும்மா நம்மளே போய் கேட்டு அப்படியே பண்றது அந்த மாதிரி தான் இருந்தது அது. ஆனா போட்டாங்க, 2 புக்கு போட்டாங்க, ஆனா ரொம்ப டிலே ஆச்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அப்புறம் மணிவாசகர்ல போட்டிருக்கேன். அப்புறம் அந்த சஞ்சீவியார்னு ஒரு பதிப்பகம், எல்லாத்தையும் ரொம்ப வருஷமா எழுதுறேங்கிறதுனால நிறைய தொகுப்பு சார். இப்ப இந்த குவிகத்துல வந்தது என்னோட 8வது சிறுகதை தொகுப்பு, அது ஆன்மீக தொகுப்பு, அப்புறம் சமூக கட்டுரைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்ப வந்து குவிகத்துல வந்து ஒண்ணு போட்டுடணும், எப்படி இருந்தாலும் இவ்வளவு நாளா இருக்கும். அந்த புக் ஃபேர்ல எல்லாம் போய் அந்த புக்கெல்லாம் பாக்குறச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நேர்த்தியா இருக்கிறது அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த அதே மாதிரி அந்த ஈஸிலி அப்ரோச்சபிள், அவங்கள ரொம்ப எளிமையா அவங்களை அணுகலாம். சைலஜா சொன்னது பிறந்த வீடு மாதிரி, அதெல்லாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிருபானந்தன் சார்ட்ட எப்ப வேணா பேசலாம், சுந்தரராஜன் சார்ட்ட எப்ப வேணா பேசலாம். உடனே சரி எனக்கு ஒரு புக்கு போடணும், ஆனா கொஞ்சம் மினிமம் பேஜஸ் தான் பரவாயில்லன்னு, இன்னும் ஒரு 20 பேஜுக்கு போட்டுக்கிறீங்களான்னு கேட்டார் கிருபானந்தன் சார். என்ன சார் கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு. 60 பேஜ் இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் போட்டு விடலாமா அப்படின்னா, சரி நான் அவருக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிச்சு ஒரு 2 நாள் ஆச்சு, எல்லாம் சரியா வந்திருக்கா சார்னா, நீங்க என்ன மெயில் பார்க்கலையா, நீங்க நான் அனுப்பிச்சுட்டேன் ப்ரூஃப் பாருங்கிற. 2 நாள் தான் 2 நாள்ல என் மெயிலுக்கு ப்ரூஃப் பாக்குறதுக்கு வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது காமெடி ஸ்டோரிஸ்ங்கிறதுனால அவர் அட்டை படமும் ரொம்ப ஜோரா அவரே வந்து போட்டு ரொம்ப நல்ல ரொம்ப அப்பீலிங்கா இருந்தது, ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. அது மாதிரி போட்டு நிமிஷமா அடிச்சு நிமித்திட்டாரு. அதே மாதிரி அந்த நெக்ஸ்ட் இந்த மாச குறும்பு தினத்தோடயே வந்து அதை இலவச இணைப்பா கொடுத்தாரு அவர். இந்த இலவசமா கொடுக்கறதுங்கிறது வந்து நமக்கு சுந்தரராஜன் சார் அவரோட கதை தொகுதி கொடுத்திருந்தார், அதே நமக்கு ரொம்ப அப்பீல் ஆச்சு. அப்புறம் இந்த நம்ம குழுல இருக்க இளம் எழுத்தாளர் மஞ்சுளா சுவாமிநாதன், அவங்க வந்து அவங்களோட முதல் சிறுகதை தொகுதியை இலவசமாக எல்லாருக்குமே. என்னன்னா நம்ம போடுறது வந்து யாராலும் படிக்கணும்னு ஒரு ஆசை சார், அதான் வேற ஒண்ணும் இல்ல. இதுல 140 படிப்பாளிகள் இருக்காங்க குறும்பு தினம். நன்றி மேடம். கொஞ்சம் நேரம் அதிகமாகி போயிட்டு இருக்கு, மற்றவங்க எல்லாம் பேச முடிக்கணும். நம்ம ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல முடிச்சிருங்க. சரி சார் அப்படின்னு சொன்னார். அதனால வந்து அதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 140 பேர் படிப்பாங்க. நிஜமாவே எங்கெங்கேருந்தோ ஃபோன் கால்ஸ் வருது சார். எங்கெல்லாம் குறும்புதின சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது, இங்க இதெல்லாம் வருது. ரொம்ப நேர்த்தியா போட்டிருக்காங்க, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சீக்கிரமாக போட்டாங்க. ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். நன்றி சார். நன்றி மேடம், ரொம்ப நல்லா இருந்து. அது மாதிரி புத்தகங்களை வந்து நிறைய நண்பர்கள் என்ன பண்ணா 100-200 காப்பி கிட்டத்தட்ட போட்டு நம்ம குவிகம் குறும்பு தினத்தோட கிட்டத்தட்ட 160க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய நண்பர்கள், மஞ்சுளா சுவாமிநாதன், இப்போ ரேவதி பாலு, என்னுடைய கதை, இது மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பர்பஸ் இஸ் நம்ம இட் ஷுட் ரீச் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள். அதுக்காக இப்போ சாய் கோவிந்தன் அடுத்தது ஒரு சாய் கோவிந்தன் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் நன்றி சொல்ல போகிறது வந்து சங்கர் ராமசாமி என்ற என்னுடைய அலுவலக நண்பர். அவர் தான் வந்து குவிகம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அண்ட் கண்டிப்பாக சுந்தரராஜன் சார் அண்ட் கிருபானந்தன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். அவங்களும் அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இதை எழுத ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். 2018 சாய்ந்த எண்ணங்கள்ன்றது என்னுடைய முதல் புத்தகம். அதை வந்து வெளியிட்டவர் வந்து சென்னையில் ஒரு மழைக்காலம்ன்ற அந்த வானிலை இணையதளம் நடத்துகிற ஸ்ரீகாந்த் அவர்கள். அது வந்து நான் ஒரு 48 காப்பி போட்டேன், பணுவல் போன்ற லைப்ரரியில் கொண்டு கொடுத்தோம். அதுக்கப்புறமா அதுவும் ஒன்றும் எனக்கும் பெரிய ஆர்வம் இல்லை. அடுத்தது வந்து 2019 லேசாய் ஒரு சுமை, அதை வந்து வெளியிட்டவர் வந்து என்னுடைய நண்பர் மீரா சிவா அப்படின்னவங்க. அது 24 காப்பி தான் போட்டேன், அப்படியே 50% ரெடியூஸ் பண்ணிட்டேன், 48 வேண்டாம் அப்படின்னு. அடுத்தது வந்து 2020 3வது அந்த ஹேட்ரிக் இயர், அதில் வந்து ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு, அதுவும் 24 காப்பி தான் போட்டேன். அது வந்து நம்ம அந்த 2 அடி உயர உலகம் அந்த புத்தக விழாவுடைய அதோடைய நான் இணைச்சி அதை பண்ணிட்டோம்.
அப்புறம் 2021 ஐசால் அகாடமி தானுங்க அப்படின்ற அந்த QR கோட் கான்செப்டோட பண்ணேன். அப்போ வந்து சுந்தரராஜன் சார் வந்து இது நம்ம குவிகம் உங்களுக்கு தெரியும், நம்ம மார்க்கெட்டிங் பண்ண மாட்டோம், நீங்கள் வேற யார் வழியா பண்ணுறாங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக இல்லை சார், எனக்கு குவிகம்லேயே பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இது ரொம்ப சினிமா பாட்டு அது இதெல்லாம் வர மாதிரி இருக்குது, வேண்டான்னு நீங்கன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா வேணா நான் ட்ராப் பண்ணிடுறேன் சார். இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்க, பட் மார்க்கெட்டிங் ஒட்டி தான் எங்களுக்கு கஷ்டம்னாரு. சார் எனக்கு மார்க்கெட்டிங் வேண்டாம், எனக்கு குவிகம் பேனரில் வந்தால் போகிறோன்னு சொல்லிட்டு 2021 ஐசால் அகாடமி இது பண்ணேன். அது வந்து என்னுடைய கிராமமான எதிர்கோட்டை அப்படிங்கிற சிவில்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு நூலகத்தில் போயிட்டு ரிலீஸ் பண்ணோம். ஒரு 10 பேர் இருந்தாங்க, அவங்கள வச்சு அங்கே புக் ரிலீஸ் பண்ணோம் அங்கே. அப்புறம் வந்து 2022 சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடுன்ற என்னோட புத்தகத்தை 16 காப்பி தான் அதுவும் போட்டு அது வந்து டாக்டர் ஜே பாஸ்கரன் சார் வந்து நம்ம ஸ்ரீனிவாச காந்தி நிலையம்ல வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ 2023 நான் ஒன்றுமே போடலை, ISBN வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் அது பண்ண முடியல. ஆனால் 2024 கண்டிப்பாக அந்த புத்தகம் வெளிவரும். அதுக்கு பேர் வந்து கார்ப்பரேட் விவசாயி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்று காத்தால வந்து நான் கிருபானந்தன்ட்ட பேசிட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க, அரியை போற்றும் ஆழ்வார் பாசுரங்கள் அப்படின்னு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் நரசிம்மரோட ரெஃபரன்ஸ் எங்கே வருதுன்றதை எடுத்து எழுதியிருந்தாங்க. அதை வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் போட்டு கொடுத்தேன். நேற்று காத்தால வந்து நான் கிருபானந்தன்ட்ட பேசிட்டு அனுப்பினேன். இன்னைக்கு காத்தால ஃபிளிப் புக்கே அனுப்பிட்டார், கம்ப்ளீட் புக் அனுப்பிட்டாரு. இந்த புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை எனக்கு வீட்டுக்கே புக்கு அனுப்பிச்சிடறான்னு இருக்கார். இதுதான் கிருபா. இதுக்கு மேலே நம்ம கிருபாவை பற்றி ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு இது என்னன்னாக்க, சென்ற வார நிகழ்ச்சியில் வந்து என்கிட்ட வந்து பிரதிகள் இருக்கு, இந்த அது யாரான வெளியிட்டா நல்லதுன்ற மாதிரி கருத்து வந்தது அவர் பேசும்போது. ஸோ அதை எடுத்து குவிகம் வந்து கண்டிப்பாக வெளியிடணுன்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இங்கே நான் வைக்கிறேன். நன்றி. நன்றி சாய் கோவிந்தன். நல்லது பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே, வேற யாரும் மிஸ்டர் வெங்கட்ராமனுடைய புத்தகங்களை பத்தி ஒருத்தர் சொன்னாரு, அந்த புத்தகங்களை அனுப்புங்க, கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம. அடுத்தது இப்போ மாலதி சுவாமிநாதன் அவங்க எல்லாம் வர முடியல, அவங்க கணவர் சுவாமிநாதன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் 2 புத்தகத்தை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லுவார். சுவாமிநாதன் சார். நன்றி. மாலை வணக்கம். என் மனைவி மாலதி இந்த மீண்டும் மனோதிடம் பெற்றவர்கள் சில மனநல பயணங்கள் அப்படிங்கிற புத்தகம் வெளியிட்டிருக்காங்க குவைக்கம் மூலமா. அவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க மனநல ஆலோசகர் என்னோட மனைவி. ஸோ அவங்க ரொம்ப ஆசை பொதுமக்களுக்கு போய் சேரணும், மனநலம் பற்றி அதிகம் பேருக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது ஒருத்தர் அப்ரோச் பண்ணலான்னு தெரியாது, அது பொதுமக்களுக்கு செய்தி போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் நாங்கள் 2 பேருமே தமிழ் பள்ளியில் படித்தது கிடையாது, எங்களுக்கு சரியாக எழுத வராது, எப்படி முடியும்னு நினச்சிட்டோம். மிஸ்டர் சுந்தரராஜன் தான் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இல்லை உங்களால் முடியும், உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியறது, நீங்கள் எழுதுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் முதல்ல மின்னிதழில் போட்ட போது பிழைகளெல்லாம் கொஞ்சம் திருத்தி கொடுத்து இப்படி தான் எழுதணும்னு சொல்லி, வாணின்னு ஒன்று இருக்கு ஆன்லைனில், நீங்கள் பிழை திருத்தி அது மூலமாக உங்கள் பிழைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி திருத்திக்கலாம் அப்படிலாம் சொல்லி எங்களை ஊக்குவிச்சு கடைசியில் இந்த புத்தகம் வரைக்கும் நிறைய தொகுப்பு நாங்கள் அவங்க எழுதின 25 ஆர்டிக்கல் சேர்த்து தொகுத்து இந்த மாதிரி நம்ம மீண்டும் மனோதினம் பெற்றவங்க இது புக்கு வெளியிட்டோம். அது கிருபானந்தன் எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப விரைவாக ரொம்ப சுலபமாக பண்ணி கொடுத்தார். அதுவும் அவ்வளோ எஃபர்ட் போடுறார், எதுக்கும் கட்டணம் கிடையாது அப்படிங்கும்போது ரொம்ப அமேசிங் அண்ட் ரொம்ப லோ சார்ஜஸில். ஸோ மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருந்தா நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சது, நாங்கள் சில புக் ஸ்டோர்ஸ் போய் அப்ரோச் பண்ணால் அவங்க நீங்கள் 5 காப்பி எங்கள் கூட வைங்க சார், அது விற்று போச்சுன்னா நாங்கள் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் காப்பீஸ் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது அப்படி பண்ணால் சில புக் ஸ்டோர்ஸ் மூலம் நம்ம நம்மளே கொஞ்சம் சேல்ஸ் பண்ண முடியாது. அதுவும் அஃப்கோர்ஸ் வருமானம் அதுவும் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. பட் இந்த மாதிரி இவ்வளோ ஊக்குவித்ததில் தமிழ்லையும் வந்திருக்கு, அதே புக்கை இங்கிலீஷ்லையும் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அண்ட் அந்த ரொம்ப சுலபமாக இருக்குது அந்த பப்ளிஷிங் ப்ராசஸ். ரொம்ப அதுவும் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் கிருபானந்தன் ரொம்ப ஈஸியாக பண்ணுறார், ரொம்ப அதிவிரைவாக பண்ணுறார். அதுதான். ஸோ மிக்க நன்றி. ஓகே சுவாமிநாதன் சார். மாலதி அவங்க வந்திருந்தாங்க, இன்னும் அவங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் நிறைய தடவை பேசியிருக்கேன், அவங்க மெசேஜ் கூட அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் வந்து பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி. அடுத்தது இவர் எஸ் கௌரி சங்கர் சார், நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு பேசுங்க சார். கௌரி சங்கர் சார். சரி, இவரை கூப்பிடுங்க. கௌரி மந்திரமூர்த்தி. சங்கர். அடுத்தது மாரியப்பன். மந்திரமூர்த்தி கூப்பிடணும் சார். மந்திரமூர்த்தி நம்ம பேசலாம், அவர் பேசுவார்.
ஆத்தர்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள பண்ணிட்டு அவரு சொல்லலாம். கௌரி சங்கர் சார் குரல் கேட்கல. பேசுங்க. என்னோட முகம் தெரிகிறதா சார்? இல்ல சார், வீடியோ வரல, ஆடியோ மட்டும் குரல் கேட்குது. சொல்லுங்க நீங்க. சரி, ஓகே சார். முதலில் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நான் இதுவரை 2 புஸ்தகங்கள் வந்து குவிகத்தின் மூலமா பொழுதும் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறேன். ஒன்று வந்து என்னுடைய 2 நாடகங்களின் தொகுப்பான சமுத்ரா என்ற நாடக தொகுப்பு 2 நாடகங்கள் அடங்கியது. 2வது என்னுடைய 15 சிறுகதைகளும் ஒரு குறுநாவலும் அடங்கிய தாயம்மா என்ற சிறுகதை தொகுப்பு. இது 2 புஸ்தகங்கள் நான் வெளியிட்டிருக்கிறேன். சொல்லணும்னா முதல்ல நான் வந்து ஒரு எழுத்தாளனாக ஆகுவேன் என்றே நான் முதல்ல கனவுகளோட நினைக்கல. நான் எழுதின முதல் சிறுகதை நான் காலேஜில் படித்த போது அது ஒரு பிரபல பத்திரிகையிலிருந்து திரும்பி வந்து விட்டது. அதுக்கப்புறம் நான் கதை எழுதுவதை பற்றி யோசிக்கவே இல்லை. 1999 என்னுடைய நாடக குழுவுக்காக நான் நாடகம் எழுதின அப்புறம் தான் சரி நமக்கும் எழுத வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய நாடகங்கள் 10 நாடகங்கள் எழுதினேன். திரு ஆர் கே ராமநாதனுடைய மூலமாக குவியத்தினுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அதனால குவியத்தினுடைய அறிமுகம் கிடைச்சதுனால நான் வந்து என்னுடைய சிறுகதைகளும் குவியத்தில் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சேன். சுந்தரராஜன் அவர்கள் என்னை வந்து ஊக்குவிச்சு நீங்க நீங்க எழுதி அனுப்புங்க சார், நாங்க அப்படியே ஒரு வரி கூட நான் திருத்தாம நான் பண்ணி தரேன் என்று சொல்லி அழகாக நான் எழுதின எல்லா கதைகளையும் அவர் பப்ளிஷ் பண்ணார். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கதைகள் எழுதியிருக்கிறேன். 15 கதைகள் கிட்டத்தட்ட குவியத்தில் தான் வெளிவந்திருக்கிறது. நான் வந்து சுந்தரராஜன் சார் கிருபானந்த சாரை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது போது சார் ரொம்ப சொல்ல வேண்டாம்னு சொன்னார். இருந்தாலும் அது சொல்ல வேண்டிய சில அவசியம் இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு 15 சிறுகதை 18 சிறுகதைகள் எழுதி முடிச்சோன்னு அவர் கிருபானந்த சார் தான் என்ன கேட்டார், ஐயோ இது வரைக்கும் எத்தனையா புத்தகம் கதை எழுதியிருக்கேன், 15 கதை ஆயிடுச்சு சார். அப்படியே உடனே புத்தகமா கொண்டு வந்துடல, புத்தகமா கொண்டு வந்தாதான் அதுக்கு வேல்யூ, அது தொகுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே இமீடியட்டா அவரே தான் நீ முதல்ல எல்லாத்தையும் அனுப்பு, நான் பண்ணி அனுப்புறேன். நான் நம்ப மாட்டேன், 2 மணி நேரத்தில் நான் அனுப்பிச்ச எல்லாத்தையும் புத்தக வடிவில எனக்கு திருப்பி கொடுத்து நீ ஒண்ணு ப்ரூஃப் ரீடிங் மட்டும் பண்ணி திருப்பி அனுப்ப போறேன், நான் மற்றதெல்லாம். அந்த புத்தகம் போன இந்த டிசம்பர் மாதம் தாயம்மாவுடைய சிறுகதை தொகுப்பு வெளிவந்தது. முதலில் நான் எழுத்தாளனாகவே என்னை முதலில் நினைத்துக் கொள்ளவில்லை. இப்ப நான் என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் வெளிவரும், நானும் ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் என்ற ஒரு மதிப்புக்குரியவராக ஆவேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊழியத்துக்கு என்னுடைய நன்றி. சுந்தரராஜன் சார் அவர்களுக்கும் திரு கிருபானந்தன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கௌரி சங்கர் சார். மாரியப்பன் அன்மியூட் பண்ண வர முடியுமா? மாரியப்பன் அவரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். பானுமதி மேடம், பானுமதி வெங்கடேஸ்வரன், நீங்க ஒரு 2 நிமிடத்தில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க மேடம். அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட். இல்ல மியூட்ல தான் இருக்கு. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஆக்சுவலா குவிகம் இத பதிப்பகம் பத்தி தெரிஞ்சினது திரு ராய் செல்லப்பா அவங்களோட பேசிட்டு இருக்கும் போதுதான் அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். இதுல வந்து ரொம்ப அதிக செலவு இல்லாம ரொம்ப நேர்த்தியா நம்ம புத்தகங்கள், ஏன்னா அவர் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஆன்சிலா ஃப்ரெண்ட், அவங்க கூட பிரைஸ் வாங்கியிருக்காங்க 2 தடவை குவிகம் நடத்தின போட்டியெல்லாம். அவங்க வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக கேட்டபோதுதான் அவர் ராய் செல்லப்பா சார் சொன்னார், நாங்களே குவிகம் பதிப்பகத்தையே நாங்க பப்ளிஷ் பண்றோமே அப்படின்னு. சரி, நான் அப்புறம் அதனால அப்புறம் அப்ப நான் கனடால இருந்தேன். சரி, நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பண்றேன்ட்டு அந்த சமயத்துல வந்து நிறைய ஓடிடில எல்லாம் வந்து ட்ரெலஜி ஆந்தாலஜி படம் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு ஒரே டீம்ல நிறைய கதை. ஸோ அந்த மாதிரி ஒரே டீம்ல நானே என்னோட கதைகள் எல்லாம் படித்த போது கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு டீம்லயே நிறைய கதை நான் எழுதியிருக்கேன். கல்யாணத்துல என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வருது, அந்த கால கல்யாணம், நடுவுல கல்யாணம், இப்ப இருக்கிற கல்யாணத்துல வர பிரச்சனைகள்லாம் நிறைய நானே எனக்கே ஆச்சரியமா இருந்ததுவோ இந்த ஒரு பேஸ வச்சே நம்ம இவ்வளவு கதை எழுதிருக்கோமேனு. அதெல்லாம் தொகுத்து கல்யாண கதைகள் அப்படின்னு ஒரு வேற கதைகள் எல்லாமும் இருக்கு. இந்த கதைகள்ல ஃபர்ஸ்ட் இதான் என்னோட முதல் புத்தகம். இது வந்து ராய் செல்லப்பா சார் வந்து அதுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னோட எல்லாத்தையும் தொகுத்து PDF அனுப்பிச்சேன். அதுல சில கரெக்ஷன் சொன்னார், சில சஜஷன்ஸும் சொன்னார்.
என்னோட ஃப்ரெண்டு தில்லையகத்து கீதாங்கிறவங்க அவங்க வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கிருபானந்தன் இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு அவர் சொன்னாரு எல்லாத்தையும் ரெடி ஆயிடுச்சு, நீங்க எதுக்கும் இன்னொரு தடவை ஒரு தடவை படிச்சிருங்கோன்னார். படிச்சுட்டு எல்லாம் கிடுகிடுன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அவர் கிருபானந்தன் சார் வந்து ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிள். அவர் வந்து வெளியில போனா கூட நான் வெளியில இருக்கேன் அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் பாரு, உடனே வந்து கூப்பிடுவார். அதே மாதிரிதான் சுந்தரராஜன் சாரும். அவங்க ஃபாரின்ல இருக்கும்போது கூட உடனே கால் எடுப்பார், உடனே நம்மளோட பேசுவார். அதனால ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிள் ரெண்டு பேருமே. ஸோ அதனால இந்த புக்கு நான் இதுல என்ன ஒரு இதுனா, நான் முதல்ல 64 காப்பி போட்டேன், எல்லாமே வித்து போயிடுத்தேன். நானே எதிர்பார்க்கல எவ்வளவு விற்குமான்னு. அப்புறம் ஒரு 32 காப்பியோ ஒன்றுமோ போட்டேன். அதுல கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. அந்த புக் ஃபேர்ல வந்து என்னோட புத்தகத்தையும் பார்த்த போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அதை பத்தி இதுல கூட நான் எழுதியிருந்தேன் ஃபேஸ்புக்ல கூட, இந்த மாதிரி மத்தியமரில் தங்கப்பலகையில் இடம் பிடித்தேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். தங்கப்பலகையில என் பையன் கூட, அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இத்தனை நாளா நீ புக்கு வாங்கிட்டு இருந்த, இப்போ உன் புக்கே இதுல வந்துருத்தேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரவி தமிழ்வாணன் வந்து அவரை பத்தி பேசினப்போ அவர் சொன்னார், நீங்க எதுக்கு எவ்வளவு புக்கு எல்லாம் போட்டிருக்கேன்? எல்லாரும் ஒரு புக்கு தான் போட்டிருக்கேன், ஏன் நீங்க why don't you give for மணிமேகலை பிரசுரம் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய ஆனர். அதுக்கெல்லாம் காரணம் குவிகம் தான். குவிகம் வந்து எங்களுக்கு அந்த ரொம்ப நேர்த்தியா அச்சிட்டு இருக்கு. அதாவது அந்த படிக்கிற எழுத்து வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் வந்து எல்லாரும் படிக்கலாம். அது மாதிரி ரொம்ப நேர்த்தியா அச்சிடப்பட்டிருக்கு, அதெல்லாம் பாராட்டணும். அது தவிர மின்னூல்கள், இதுக்கு முன்னால நான் 4 மின்னூல்கள் போட்டிருக்கேன் புத்தகால. அதனால ரெண்டு சிறுகதை தொகுப்பு, ஒன்று காமெடியா இருக்கிற நகைச்சுவை கதைகள், ஒன்று எல்லா கதைகளும் கலந்து, அப்புறம் 2 பயண கட்டுரைகள், இந்த மாதிரி 4 தொகுப்பு புத்தகால போட்டிருக்கேன் மின்னூல்கள். இதுல வந்தது ஹார்ட் காப்பியா வந்தது இந்த ஒரு புத்தகம் தான். அடுத்தது இன்னொரு புத்தகமும் எழுதிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிடும். ஒரே ஒரு லாஸ்ட் சாப்டர் எழுதி முடிச்சேன்னா அதையும் பப்ளிஷ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால குவிகத்துக்கும் ரொம்ப நன்றி, செல்லப்பா சாருக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமா பண்ணுவீங்க மேடம். கண்டிப்பா நிறைய புத்தகங்கள் எல்லாரும் கொண்டு வருவோம், கண்டிப்பா பண்ணுவோம். மாரியப்பன், நீங்க பேச முடியுங்களா? வந்துட்டேன். சொல்லுங்க. இவருடைய ஒரு மேக்பத்னு ஒரு புக்கை போட்டோம், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமானது. அதை பத்தி அவரே சொல்லுவாரு. சார் மாரியப்பன், ஒரு நான் ஒரு நிமிடங்கள்ல சொல்லுங்க சார். நான் மாரியப்பன் கோயில்பட்டியிலிருந்து இந்தியன் வங்கியில பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவன். சுந்தரராஜன் சார், அடுத்தது கிருபானந்தன் சார், அவங்களுடைய உதவியால நான் பிஎஸ்சியில படிக்க மேக்பத்துங்கிற பாடத்துல இருந்த இங்கிலீஷு ஷேக்ஸ்பியர் டிராமாவை தமிழ்ல மொழிபெயர்த்தேன். தமிழ்ல மொழிபெயர்த்து அதுக்கு வந்து சுந்தரராஜன் சார் வந்து அதனுடைய புத்தகம் வடிவில் வர்ற வரைக்கும் எனக்கு நிறைய உதவிகள் பண்ணார். அப்புறம் கிருபானந்தன் சாரும் உடனே அதை புக்காக பண்ணி கொடுத்தார். அதுக்கு அட்டைப்படமும் அவரை தேர்வு செய்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தார். நான் இதை விலைக்கு கொடுக்குற எண்ணத்தில் போடலை, ஏன்னா நண்பர்களுக்கும் பள்ளிகளுக்கும் கொடுக்குற ஒரு எண்ணத்தில் தான் போட்டேன். அதைத்தான் பண்ணியிருக்கேன். அடுத்த சிறுகதைகளும் குவியும் அந்த மின்னிதழில் அப்போ போய் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதையும் ஒரு புக்கை போடுற பாக்கியம் கிடைக்கணும். வேற கடவுள் கிருபை இருந்தான்னா வேற ஒரு புஸ்தகமும் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எல்லாருடைய உதவிக்கு நன்றி. நன்றி நன்றி மாரியப்பன் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க உங்களுடைய மேக்பத் என்னால மறக்கவே முடியாது. நானும் அவரு சேர்ந்துதான் உட்காந்து அதை ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஆமா. ஒவ்வொரு இதுவும் அந்த ஒரு டயலாக், ஒரு மோனோலாக் எல்லாம் வரும் அதுல. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ ரியல்மின்னு சொல்லி ஒருத்தர் யார் இருக்காங்க, யார் ஆத்தர் யாருன்னு தெரியல, அதுக்கு யாருன்னு கேட்டேன். நான் பதில் வரல. ரியல்மி ஆரம்ப அதற்கு முன்னால் மந்திரமூர்த்தி சார் நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பர். நிறைய பண்ணியிருக்காரு. வாசிப்போம் குழுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேற்பட்ட நண்பர்களை குவித்து சேர்த்து ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய ஒரு அரசராகவே இருக்கிறார். அவருடைய வாயில இருந்து சில வார்த்தைகள் கேட்டால் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். மந்திரமூர்த்தி சார். சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா, சென்னைக்கு 2015 வந்ததுக்கு அப்புறம் இலக்கிய கூட்டங்கள் எல்லாத்துக்குமே அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதை பத்தி முகநூல்லையும் கூட பதிவுகள் எழுதிட்டு இருந்தேன்.
எப்பவுமே நேரடியா நிறைய நண்பர்களோட பழகுறது எப்பவுமே பிடிக்கும். அப்போ வந்து திறந்த மனதோட வரவேற்ற 2 குழுக்கள் வந்து நம்ம குவிகமும் அப்புறம் அழகேசிங்கரோட விருட்சமும். இப்போ குவிகத்தை பொறுத்தளவுல ஒரு 15-20 நண்பர்கள் தான் ரெகுலரா அங்க வர்றது கூட்டங்களுக்கு. அது மாதிரிதான் விருட்சத்திலையும். குறிப்பா நம்ம சொல்றதுன்னா தில்லைவேந்தன், அப்புறம் கௌரியும் சில நாட்கள்ல வருவாரு, அப்புறம் ஈஸ்வரன், அப்புறம் இந்த SRM ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாரு இல்லையா, அவரு ஒருத்தர். இப்படி ஆமா ஆமா. அப்புறம் கிருபானந்தன் சார் ஒய்ஃப். இப்ப வர்றவங்களையும் நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த கூட்டங்கள்ல வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா நானா நாராயணன் ஒரு எழுத்துரு வாக்கத்தை பத்தி பேசுனது, அப்புறம் சித்ரா பாலசுப்ரமணியன் வந்து வைமு கோவிந்த பத்தி பேசுனது, அப்புறம் திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு இதுல பேசுனது. இது மாதிரி சிலதெல்லாம் வந்து நினைவுல எப்போ இராமுருகன் பேசினாரு, ஒரு அருமையான உரை இராமுருகன் பேசினது. இதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர்ற விஷயங்கள். தொடர்ந்து வந்து நான் வந்து ஒரு குழு நடத்துறதுனால என்னால இங்க பங்கு பெற முடியலங்கிறதுல எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. ஆனா குவிகம் வந்து எல்லாருக்குமே நல்லது செஞ்சிருக்கு. இப்போ கிருபானந்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து மேடைக்கு வராம மேடைக்கு பின்னாடி இருந்தே எல்லா வேலைகளையும் பண்ண முடியுங்கிறதுல ரெட்டையர்கள் வந்து ரொம்ப பாராட்டணும். வந்து பேசி எல்லாத்தையும் நடத்துறாங்க, அவங்கதான் முன்னாடி இருந்து பேசலாம், அது ஒண்ணும் தப்பே கிடையாது. இருந்தாலும் கூட மற்றவங்களை மேடையில ஏத்தி விட்டு பாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். குவிகம் வந்து இன்னைக்கு ஆள் போல் தலைத்து வளர்ந்திருக்கிறது, எல்லாத்திலையும் வளர்ந்திருக்கு, புத்தகம் போடுறது எல்லாத்திலையும். இன்று ஒரு முக்கியமான இலக்கியத்துல, தமிழ் இலக்கிய உலகில ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. வாழ்க வளர்க. நன்றி. நன்றி நன்றி மந்திரமூர்த்தி சார். உங்கள்கிட்ட வாயிலிருந்து வர நல்ல வார்த்தைகள் வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கூட்டுது. மிக மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு இந்த வாரம் ஒலிச்சித்திரத்துக்கு பதிலாக இன்னும் 2-3 நம்ம நண்பர்கள் ஆடியோ வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க, வர முடியாதவர்கள். அதை முடிச்சுட்டு ஒலிச்சித்திரத்தை அடுத்த வாரத்தை வைத்துக் கொள்ளலாம். இப்போ அந்த ரியல்மி RMX 3840 சார், நீங்க யாருங்கிறது தெரியல, எனக்கு பிக்சர் சரியா கிளீனா தெரியல, வீடியோவும். நீங்க எழுத்தாளர் தான், உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அனங்கன் சார். அனங்கன். ஓ சரி, பேசுங்க கீழே. நீங்க இவரு புத்தகம் வந்திருக்கிறது சார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. படிச்சதெல்லாம் நம்ம எழுதுனதெல்லாம் என்ன செய்யணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்த போது மிஸ்டர் சுரேஷ் ராஜகோபால் வழிகாட்டினார். மிஸ்டர் கிருபானந்தனை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய படைப்பை போடலாம் அப்படிங்கும்போது, புகழ் வேண்டா புலவன்னு வலுவனுடைய கதையை நான் வந்து அவருக்கு அனுப்பி கேட்டேன். அவர் வந்து பல்வேறு எதிர்ப்புக்கு இடையிலேயே அந்த நூலை அவர் பதிப்பிச்சு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரை நான் சந்திக்கவே இல்லை, எல்லாமே செல்போன் உரையாடல் தான். புத்தகத்தை நேராக வீட்டுக்கே கிடைக்கிற மாதிரி எளிமையாக பண்ணிடுவாரு. அதுக்கு பிறகு புல்வெளி பெருவழியில் என்ற கவிதை தொகுப்பையும், என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக மனம் திறக்கும் சொற்கள் அப்படிங்கிறது 3 புத்தகங்கள் வந்து குவிகம் மூலமா வந்திருக்குது. குவிகத்துடைய சிறப்பு என்னன்னா, குறைவான விலையில குறைவான பதிப்புகளை நம்ம பண்ணிக்கலாம். இரண்டாவது என்னன்னா, நல்ல தரமான அந்த அதனுடைய என்ன சொல்றது, அந்த படைப்பு, அதாவது டிசைன்ஸ், அந்த பேப்பர், அந்த குவாலிட்டி, அட்டை எல்லாமே, அதாவது உடனேக்கு எவ்வளவு வேணா குறைவா போட்டுக்கலாம். அதே நேரத்தில் குறைவான காசுல மலைக்க வைக்க குறைவான காசு, அதான் முக்கியம். வெளியே போனா நம்ம நிறைய கையை கடிக்கும், ஆனா குறைவான காசு விருப்பப்பட்டதை போட்டுக்கலாம். இதான் சிறப்பு. குறை என்னன்னு ஒண்ணு அப்படி இருக்குன்னா, நீங்க 2 புத்தகம் மட்டும் வாங்கி வச்சுக்கிறீங்க, ஒரு 5 புத்தகத்தை வாங்கி வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஸ்டால் போடுறீங்க பாத்தீங்களா, அப்போ வந்து குவிகத்துல அந்த ஸ்டால்ல அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, நாங்க வந்து நிறைய தவணை சொல்லியிருக்கோம், குவிகத்துல இப்ப நீங்க தொடர்புன்னு எங்க புக்கு கிடைக்கும்னு. நீங்க 2 புக்கை மட்டும் வாங்கி வச்சிருக்கனால அது நிறைய நேரத்துல கிடைக்கிறது இல்லை. குறைஞ்ச புக்கம் 5 புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு அதை நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டாம். நீங்க வந்து புத்தக சந்தையில நீங்க குவிகம் கடை ஸ்டால் ஓபன் பண்ணும்போது அந்த புத்தகம் கிடைக்கிற மாதிரி வழி பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும், நாங்களும் சொல்லிக்கலாம் எங்க புத்தகம் இதுல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு குறைபாடு என்னன்னா, ஒற்றுப்பிழையை வந்து நீங்க செயலி மூலமா சரி பண்ணினாலும், நிறைய புத்தகங்கள் நான் கவிதை புத்தகங்கள் வாசிக்கும் போது நிறைய ஒற்றுப்பிழை இருக்குது. ஒரு ஒற்றுப்பிழையோட ஒரு பதிப்பகத்துடைய பதிப்பு வர்றது அதுக்கான மரியாதையாக இருக்காது.
எனவே ஒற்றுப்பிழைகளை சரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் செயலில் இருந்து நேரடியாக யாரும் பார்க்க முடியாது. இந்த ஒற்றுப்பிழைகளை சரி பண்ணக்கூடியது படைப்பாளியுடைய பொறுப்பு தான் நீங்க சொல்லக்கூடும், அது உண்மைதான். என்னதான் இருந்தாலும் அதே மீறி ஒற்றுப்பிழைகள் நிறைய வந்துருது. ஏன்னா என்னுடைய முதல் நூல் புகழ் வேண்டா புலவனை யார்ட்டையுமே கொடுக்க முடியல. படித்த பேராசிரியர்கள் பூரா சொன்ன ஒரே காரணம், கதை நல்லா இருக்கு, ஒற்றுப்பிழைகள் அதிகமா இருக்குங்கிறத. ஆகவே எல்லா வகையிலையும் சிறப்பான ஒரு விஷயத்தை ஈடுபட்டு இருக்கும் போது இந்த ஒற்றுப்பிழைகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டா மிகவும் சிறப்பான நூலா அமைஞ்சிருக்கும்னு நான் சொல்றேன். மற்றபடி மிஸ்டர் கிருபானந்த் அவர்களுக்கும் திரு சுந்தரராஜன் அவர்களுக்கும் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர்களுக்கு இருக்க மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அனங்க சார், அருமையா சொன்னீங்க. உங்களுடைய குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒலிச்சித்திரத்துல கூட இவருடைய குரல் வந்திருக்கிறது. சதுர்புஜன் குரல், இவர் குரல் எல்லாம் குரல் வளம் மிக்கவர்கள் இவர்கள். ரொம்ப அருமையா சொல்லக்கூடியவர்கள். இன்றைக்கு சொன்ன ஒரு கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து, அதாவது ஒற்றுப்பிழை. இந்த ஒற்றுப்பிழை நம்ம தான் சொல்றோம், இருந்தாலும் ஆசிரியர்கள் தான் அதற்கு பொறுப்புன்னு நம்ம பொறுப்பு துறப்பு சொன்னாலும், அது புத்தகத்துல ஒற்றுப்பிழையோட வந்ததுன்னா அது படிப்பவர்களுக்கு நெருடும், நம்ம யார்ட்டையும் கொடுக்கவும் முடியாது. அதுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கு. அதை இப்ப இன்னொரு நம்ம நண்பர்களுக்கு அதுக்கு எப்படி பண்ணலாங்கிறதுக்காக வேணா ஒரு கிளாஸ் எடுக்கலாம். இந்த வாணி எடிட்டரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வாணி எடிட்டர்ல போட்டீங்கன்னா அத்தனை ஒற்றுப்பிழையும் அது எடுத்துரும். அது நீங்க நண்பர்கள் அனைவரும் இனிமே ஒரு ஒரு டிக்ளரேஷனோட வாணி எடிட்டர் போட்டு நான் எடுத்து செக் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் வாங்கிக்கலாமோன்னு கூட தோணுது. ஏன்னா இது நம்ம கிருபானந்தன் அவர்களுக்கு பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா இப்ப நான் ஒரு இது எழுதிட்டு குவியத்திலிருந்து வந்ததை எடுத்து நான் புத்தகத்தை போடுறதுக்காக பார்த்து வாணியில போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 200க்கு மேல ஒற்றுப்பிழைகள் இருக்குது. இப்பதான் தெரியுது எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அடிக்கும் போது நம்ம இப்ப பண்ணும்போதெல்லாம் அதுல நிறைய பிழைகள் வருகின்றன. அதை நிச்சயமா திருத்தணும். அந்த வாணி எடிட்டர் ஃப்ரீயாவும் இருக்கு, அது பெய்டு வெர்ஷனும் இருக்கு. பெய்டு வெர்ஷன் 6 மாசத்துக்கு 500 ரூபாய். அதான் நான் வாங்கி வச்சிட்டு இருக்கேன். ஒரு புத்தகத்தை எல்லாம் அதுல போட்டு பண்றேன். நான் பண்றதெல்லாம் அதுல போட்டு பண்றேன். ஸோ அது பண்ணலைன்னா நிச்சயமா தப்புகள் நிறைய வரத்தான் செய்யும். அது நம்ம ஒற்றுப்பிழைகள் அது கண்டிப்பா எல்லாரும் செய்யணும். இந்த மாதிரி சில டெக்னிக்கல் விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுவோம். இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு வேர்ட்லயே. நீங்க பேச பேச அதுவே அடிக்கும், ஆனா அது ஒற்றுப்பிழையோட தான் அடிக்கும். அதையும் நம்ம திருத்தணும். அது அதே மாதிரி இப்போ ஏஐயோட ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நம்ம அதை திருத்துறதுக்கோ அல்லது மாடிஃபை பண்றதுக்கோ அதுவே ஒரிஜினலா நம்ம ராய செல்லப்ப அவர்கள் சொன்னார்கள், கோஸ்ட் ரைட்டர்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறாங்க. நீங்க உங்களுடைய ஐடியாவை சொல்லுங்க, நாங்களே கதை எழுதி தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவு போட்டு யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு போட்டு ஒரு தலைப்பு போட்டு அவர் அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு கார்ட்டூன். அது உண்மைதான். அது நிச்சயமாக அந்த மாதிரி தேவையே இல்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவே கதை எழுதுது, அதுவே பப்ளிஷ் பண்ணிக்கும், அதுவே வித்துக்கும், அதுவே படிச்சுக்கும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம எழுதுறது நம்முடைய ஒரிஜினாலிட்டி வேணும். அதுதான் நம்முடைய திறமை. நம்ம இத்தனை நண்பர்கள் 85 பேர் மேல எழுதியிருக்காங்கன்னா அவங்களுடைய திறமையில, அவங்களுடைய யோசனையில, அவங்களுடைய எண்ணங்களை தான் குவிச்சு எழுதியிருக்காங்க. இதுக்கு டெக்னிக்கல் ஹெல்ப் எடுத்துப்போம், ஆனா டெக்னிக்கலை ஃபுல்லாவே நம்ம கொடுக்க முடியாது. இப்போ இந்த இதுக்கு முக்கியமான வெற்றிக்கு இன்னும் 4-5 பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, வர முடியாதவங்க. அதை நம்ம பார்த்துருவோம், லைக் வைத்தீஸ்வரன் மாதிரி. அதை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஒரு செகண்ட். இப்போ சிறகு ரவி அவருடைய புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு. அந்த புத்தகத்தை பத்தி அவரு சொன்ன ஒரு வார்த்தை ஆடியோ கிளிப்பிங் கேட்போம். வணக்கம், சிறகு ரவிச்சந்திரன். கேக்குதா? குவிகம் பதிப்பகம் குறித்தான என்னுடைய சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலேயே வாராது வந்த மாமணி போல் என்ற பாடலை ஒட்டி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அக்ஷய பாத்திரம் குவிகம் பதிப்பகம். எழுதுவதற்கு எனக்கு சோம்பல் இல்லை, ஆனால் எழுதுவதை புத்தகமாக போடுவதற்கு எனக்கு நிறைய சோம்பல் இருக்கிறது. அதில் இருக்கும் பலவிதமான கிறிஸ்டல் மேஸ் வளைவுகள் என்னை சங்கடப்படுத்துகின்றன. அதனால் நான் அதை பற்றி யோசிக்காமலே இருந்து விட்டேன். எனக்கு விழுச்சம் அழகிய செங்கர் என்ற சந்திரமௌலி தான் திரு கிருபானந்தனை அறிமுகம் செய்து வைத்தார். அதற்கு முன்னால் அவரை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் பழகியதில்லை. பிறகு இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவரிடம் நேரடியாக சென்று தமிழ் புத்தக நண்பர்கள் கூட்டம் முடிவில் அவரிடம் பேசினேன். அதைத் தொடர்ந்து அவர் உதவியுடன் என்னுடைய
கிட்டத்தட்ட 50 நூல்கள், பலவிதமான கட்டுரைகள், சிறுகதைகள் தொகுப்பு, நாவல்கள், நாடகங்கள் என குவிகம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ஒரு 30 புத்தகங்கள் குவிகம் பதிப்பகம் என்று வெளியிட்ட பிறகு சிறகு வெளியீடு என்று மீதி 20 புத்தகங்களை நான் வெளியிட்டிருக்கிறேன். இதற்கு முழு 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 காரணம் குவிகம் பதிப்பகம், கிருபானந்தம், சுந்தர்ராஜன் என்கிற இரட்டையரிடம்தான். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது வைத்தீஸ்வரன் சார் அவருடைய குரல்ல நிறைய அனுப்பிச்சிருந்தாரு. அதை சுருக்கமாக 2 நிமிஷத்துக்கு மட்டும் இப்ப உங்கள்ட்ட ஒளிபரப்புறேன். இந்த இனிய மாலை பொழுதில் குவிகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த சிறிய ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இலக்கிய கூட்டத்தில் நானும் இன்று கலந்து கொள்வதில் எனக்கு மிகவும் உற்சாகமும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. குவிகத்துக்கும் குவிகம் சவுந்தரராஜன், கிருபானந்தம் மற்ற நண்பர்களுக்கிடையே எனக்கு மிக மிக நெருக்கமான ஆழமான தொடர்பு 5-6 வருஷங்களாகவே நீடித்து கொண்டு வருகிறது. அவர்கள் நன்முயற்சிகளால் மிக சுவாரஸ்யமான இலக்கிய அனுபவங்கள் பரவலாக எல்லா இடத்திலும் சென்றடைகிறது. நானும் கவனித்துக் கொண்டு வருகிறேன். இன்று நானும் இந்த கூட்டத்தில் குவிகம் பதிப்பகத்தால் என்னுடைய சிறுகதைகள், சில கட்டுரைகள், கவிதைகள் என்ற மூன்றும் சேர்ந்த ஒரு விசேஷ கலவைகளாக ஒரு புத்தகம் முதல் பதிப்பு செப்டம்பர் மாதம் 2021 வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தின் பெயர் சொல்ல நினைத்தேன். தலைப்பு சொல்ல நினைத்தேன். ஏன்னா மறுபடியும் அந்த வார்த்தையை யோஜனை பண்ணி பார்த்தா நம்மளால அதை அனுமானிக்க முடியாது. அதனால்தான் சொல்ல நினைத்தேன். ஆனால் சொன்ன பிறகு நான் நினைத்ததெல்லாம் சொல்ல முடிந்ததா என்பது என்னால் அனுமானிக்க முடியாது. அது ஒரு மூட் கொஸ்டின். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிலசாபிக்கல் கொஸ்டின் தான். அது எனக்கு திருப்பி எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இருக்கோ தெரியாது. ஆனா அந்த சொல்ல நினைத்தேன் என்கிற குவிகம் மூலமாக இந்த இப்போ வெளியிட்டிருக்கிற இந்த 3 வருடங்களுக்கு முன்னால் வெளியிட்டிருக்கும் எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அர்ப்பணமான ஒரு எழுத்தா எனக்கு தோன்றது. வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இந்த குவிகம் இலக்கிய அமைப்பு மேலும் பரவலாக நல்ல இலக்கிய சந்திப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. வைத்தீஸ்வரன் சார் அவர் குரலிலிருந்து கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்தது பாலசாண்டிலியன் அவர் வர முடியலன்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய வீடியோ கேக்குதா? இல்ல வரல நினைக்கிறேன். ஒரு செகண்ட். கேட்கல. வரல. இருக்கு, ஒரே ஒரு செகண்ட். வணக்கம். என்னுடைய 2 சிறுகதை தொகுதிகள் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கு. ஒன்று தண்டவாளங்கள், இன்னொன்று பார்த்த ஞாபகம். இரண்டுமே குவிகம் பதிப்பகம் மூலமாக தான் வெளியில் வந்திருக்கு. குவிகம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பிராண்டிங்காக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஃபைல் அமிச்சாச்சுன்னு சொன்னால்
இட் இஸ் ரெஸ்ட் அஷ்யூர்ட். இது எல்லாமே வந்து ஒரு வேலை அரக்கன்னு சொல்லுவேன் மிஸ்டர் கிருபானந்தன். இந்த வயசில் வந்து அவர் வயது வலி பாராமல் ஒரு பொறுப்பை கமிட்மெண்ட்டாக எடுத்துட்டாருன்னா அதை பிரமாதமாக செஞ்சு முடிக்கிறார். ஐஎஸ்பிஎன் நம்பர் வாங்கத்துலேருந்து, நம்ம கொடுக்குற ஃபைலில் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுலேருந்து, நம்ம எப்படி தேவையோ அது மாதிரி பண்ணி கொடுக்கறது, ப்ளஸ் நம்ம எவ்வளோ காப்பீஸ் தேவையோ அதை மாதிரி பண்ணி கொடுக்கறது, இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அவர்கிட்ட இருக்குது. மோரோவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க குவிகம் பதிப்பகமில். அண்டு காஸ்ட் டு காஸ்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ ஒரு எழுத்தாளருக்கு டெஃபினட்டாக ஒரு பயமில்லாத ஒரு பதிப்பகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது குவிகம் பதிப்பகம் தான். என்னுடைய அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அனுபவம். எனக்கு 2 புஸ்தகங்களுமே பார்த்திங்கன்னா முதல்ல போட்ட புஸ்தகங்கள்லாம் விற்று தீர்ந்த பிறகு நான் வந்து மறுபடியும் அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தேன். குவிகம் பதிப்பகத்துடைய கிருபானந்தன் சார்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸில் வந்து அது டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாளர்கள் அனைவருமே குவிகம் பதிக்கும் மூலமாக தன்னுடைய புத்தகங்களை பதிப்பித்தால் நிச்சயமாக அவர்கள் பயன்பெறுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் குவிகம் பதிப்பகம் ஃபார் திஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ கடைசியா துரை தனபாலன் இப்போ வர முடியல, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை படித்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அவர் எழுதியிருக்காரு, ஐ ஹவ் பப்ளிஷ்ட் புக்ஸ் த்ரூ வேரியஸ் பப்ளிஷர்ஸ் அண்ட் காட் வேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் லிமிடேஷன்ஸ். But ultimately, I found our Kuvigam with only a list of advantages. The credit goes to Kriba sir. His kind, gentle, jovial guidance, well-experienced ideas, and the promptness in delivery, everything makes us to feel as comfortable as we are dealing with a family member. The quality is good for the money we pay, and the print on demand system is convenient to meet our needs. Even after delivery, they extend their support by sharing some space in Azhagya Singer's stall in book fairs. Special thanks to Azhagya Singer sir. I wish all the best to Kubicam Publications. So நமக்கு வந்திருந்த அத்தனையுமே தொகுத்து இப்போ உங்களை கொடுத்து விட்டோம். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் நான் ஒரே 2 செய்திகள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒண்ணு வந்து குவிகம் உங்க புத்தகங்கள் எல்லாம் நீங்க மார்க்கெட் பண்றதுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு இதுன்னா, தமிழ்நாடு அரசு வந்து 33 ஜேர்னல்ல அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க பரிசு கொடுப்பதற்காக. வருடத்திற்கு 30,000 40,000 ஆத்தர் கொடுக்குறாங்க, பப்ளிஷர்ஸ்க்கும் 10,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து உங்க நண்பர்கள் அனைவரும் அவங்களுடைய புத்தகங்களை வெளியிடணும், அதுல அனுப்பணும். அதாவது நம்ம அனுப்பிச்சாதான் அதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம அனுப்பலைன்னா நிச்சயமா அதை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களுடைய படைப்புகள் சிறந்தது என்று கருதுவதை அந்த வருஷத்துல பப்ளிஷ் பண்ணது. பத்மினி பட்டாபிராமன் வந்திருக்காங்க, அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிடலாம், நம்ம இதை முடிச்சுட்டு அவங்கள சொல்லிடலாம். அதனால நீங்க புத்தகத்து வந்து 33 ஜேர்னல்ல இருக்கு. அதாவது இலக்கியமா இருக்கலாம், அல்லது குறுநாவல் மாதிரி இருக்கலாம், சிறுகதை தொகுப்பு இருக்கலாம், அது கட்டுரைகள் இருக்கலாம், கவிதைகள் இருக்கலாம், மரபு கவிதைகள், புது கவிதைகள், நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே பரிசுகள் நிறைய இருக்கு. நீங்க கலந்துங்க. உங்களுக்கு மூலமா பரிசு கிடைச்சதுன்னா குவியத்துக்கும் 10,000 ரூபாய் பரிசு கிடைக்கும். அதுல ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு. 2வது லைப்ரரி ஆர்டர்ஸ். நீங்க வந்து இந்த புத்தகங்களை வந்து ஒரு 10 காப்பி எடுத்தோ 5 காப்பியோ கேட்குறாங்க. இப்போ லைப்ரரி ஆர்டர் வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்குங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லைப்ரரி ஆர்டருக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுதுல சிறந்ததுன்னு நீங்க கருதுறத லைப்ரரிக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்து அந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா பெட்டர். நீங்க அதுக்காக அவுட் ஆஃப் த வே போகணுங்கிற சொல்லல. பட் நார்மல் சேனல்ல நீங்க அனுப்பிச்சு பாருங்க. ஒரு 5 பக்கம் 10 பக்கம் போறது நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. அதனால அதை எல்லாரும் முயல வேண்டும் அப்படின்னு நான் உங்களை நண்பர்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். அப்புறம் இப்ப பாலசாண்டில் வந்தோடனே அவர் கேட்டாரு ஒரே ஒரு கேள்வி. உரத்த சிந்தனையில நாங்க குவியத்தை பத்தி எழுத போறோம், அதுல உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. நானும் கிருபானந்தன் உட்காந்து மண்டையை உடைச்சு பார்த்துட்டு இருந்தோம். என்ன ரகசியம், என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ரகசியமாவே வச்சிருவோமா அப்படின்னு கூட நினைச்சோம். அப்புறம் பார்த்தோன்னே இல்ல, ஒரே ஒண்ணுதான் தோணுச்சு எனக்கு. தோணுதுன்னா குவிகம் நண்பர்களின் ஒட்டுமொத்தமான அர்ப்பணிப்பு, அது ஒண்ணுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம். மற்றபடி வேற நாங்கள் பண்றது ஒண்ணு, ஆனா நண்பர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம உட்கார்ந்து இந்த இடத்துல கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டோட நண்பர்கள் வர்றாங்க. அந்த கமிட்மெண்ட் தான் குவியத்தின் வெற்றின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முடிச்சாலும் பத்மினி பட்டாபிராமன் வந்திருக்காங்க. அவங்க புத்தகம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 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 நிமிடங்கள் அவங்க வார்த்தைகள் சொல்லுங்க மேடம். அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இவ்வளவு நேரம் தாமதமா வந்ததுக்கு. ஏன்னாக்க இன்னைக்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாரோட 125வது பிறந்த நாள்.
அதுக்காக இங்க திருவாவூர்துறை ராஜரத்னம் ஹால்ல வந்து ஒரு நிகழ்ச்சி கல்கி அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்ன அதை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் பிறகு அது வந்து அதுவும் கரெக்டா 6 மணில இருந்து ஆரம்பம். அதனால என்னால எப்படியாவது 7 மணிக்கு வந்துடணும்னு பார்த்தேன், முடியல. சோ அதனால நான் முதல்ல உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லேட்டா வந்தாலும் கரெக்டா நான் வந்துட்டேனே, இதுல ஜாயின் பண்ணிட்டேனே. எனக்கு அவசர அவசரமா வந்து மொபைல்ல ஓபன் பண்ற, ஐயோ சுந்தரராஜன் சார் முகம் தெரியணுமே, மீட்டிங் முடிஞ்சிடக்கூடாதேன்னு பதறிட்டே வந்து ஓபன் பண்ணினேன். நல்ல வேளை கரெக்டா இருந்தீங்க. எனக்கு குவிக்கத்தோட ரொம்ப ரொம்ப அதாவது என்னுடைய புத்தகங்கள் குவிக்கம் வெளியிட்ட எல்லா புத்தகங்களும் எனக்கு ரொம்ப வெற்றிகரமான புத்தகங்கள்னு சொல்லணும். இது வரைக்கும் 4 வெளியிட்டிருக்கேன். அதுக்கு முழுக்க முழுக்க கிருபானந்தன் சார், சுந்தரராஜன் சார் 2 பேருடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். என்னுடைய புத்தகங்கள் நான் சும்மா அதை காமிக்கிறேன் பாருங்க. முப்பரிமாணம், சரியா காமிக்கிறேன். முப்பரிமாணம் அது வந்து சிறுகதை தொகுதி. அன்னபூர்ணா இது வந்து பரிசு பெற்ற குறுநாவல்கள் தொகுதி. அப்புறம் இது வந்து இதுவும் மலைச்சரிவில் ஒரு டீ கடை, இதுவும் வந்து பரிசு பெற்ற சிறுகதைகளின் தொகுதி. இப்போ இது வந்து கடல் கோழிகள்னு இந்த வருஷம் ஜூன் மாசம் வெளியிட்டேன். இந்த புத்தகத்துக்கு வந்து எனக்கு முதல் பரிசு கிடைத்திருக்கு. இந்த கடல் கோழிகள் சிறுகதை தொகுப்புக்கு அந்த குவிகத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு கிருபானந்தன் சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் சீக்கிரமா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப டைம் எடுக்கல. அதாவது இப்போ சீக்கிரம் சொல்லிடுறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டத்துல இந்த மாதிரி இப்போ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிடலாம் நம்ம அனுப்ப முடியாது. மிஞ்சி போனா என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் இருந்ததுனால கையால் எழுதி ஸ்கேன் பண்ணி கேமரால ஸ்கேன் பண்ணி அதைத்தான் வந்து இமெயில்ல அனுப்புறது. அந்த ஸ்கேன் பண்ணின காப்பியெல்லாம் எங்க இருக்குமோ என்ன தெரியாது, அது எப்படி போச்சு இந்த வீடு மாறின போது. ஆனா பிரிண்ட்ல வந்தது எல்லாமே வச்சிருந்தேன், குமுதம் சிநேகிதி எல்லாம். எனக்கு அதை வந்து அந்த பிரிண்ட்ல வந்ததை ஸ்கேன் பண்ணி அனுப்பினாக்க அந்த கிருபானந்தன் சார் வந்து என்ன மாயம் பண்ணுவாரோ அது அப்படி கிளீனா புக்ல வந்துடும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமான விஷயம். அதுல ஏன்னா அந்த பிரிண்ட்ல வந்த மேட்டர்ல இருந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் படம் போட்டிருப்பாங்க, அந்த கதைக்கான படத்தை வரைஞ்சிருப்பாங்க, கீழே ஏதாவது துணுக்கு செய்தி இருக்கும். சோ அதனால ஒரு டிஸ்ஓரியன்டா ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம இருக்கும். அப்ப கூட அதை வந்து கரெக்டா ஒரு பக்கத்துல அழகா கொண்டு வந்துடுவாரு. அது வந்து எனக்கு குவிகத்துல ரொம்ப சிறப்பான ஒண்ணு. அதே மாதிரி ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இருக்காது, அச்சு கரெக்டா இருக்கும், புத்தகத்தோட சைஸ் கரெக்டா இருக்கும். மெயினா அவங்க சொல்ற அந்த நோ கெயின் நோ லாஸ், அந்த மாதிரி அந்த புஸ்தகம் எழுதுறவங்களுக்கு எந்த விதத்துலயும் லாபம் கிடைத்தாலும் கிடைக்குமே ஒழிய குவிக்கத்துல போட்டு நஷ்டமா போச்சுன்னு எனக்கு இந்த 4 புஸ்தகத்துலயும் ஒண்ணுமே இல்லை. அது நான் ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். அது எனக்கு குவிக்கம் கொடுத்த சிறப்பு. இன்ஃபேக்ட் அவங்க அந்த புக்கு போடனால்தான் எனக்கு மேல மேல அவங்க கிட்ட கொடுத்து இன்னும் நிறைய புக்ஸ் போடணும் அப்படின்னு தோணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு 4 புக்ஸ் அது எனக்கு நம்ம உரத்த சிந்தனை நம்ம மூலம் தெரிந்த நண்பர்கள் அப்படி போட்ட புத்தகங்கள். குவிகம் எப்ப எனக்கு டாக்டர் இவர் பாஸ்கர் தான் எனக்கு குவிகத்தை பத்தி அறிமுகம் செய்து வைத்தார். சோ அவர் சொன்ன பிறகுதான் நான் வந்து அந்த முதல் முப்பரிமாணம், மலைச்சரிவில் ஒரு டீ கடை, அன்னபூர்ணா, இந்த நாவல்கள் தொகுதி, சிறுகதை தொகுதி எல்லாம் குவிகம் மூலம் வெளியிட்டேன். அது எல்லாமே சக்சஸ். இப்ப கடல் கோழிகள் அதுவும் 4வது முதல் பரிசு வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி குவிகம். எனக்கு மேல மேல புத்தகங்களை விட உங்களுடைய ஊக்கம் வேணும். நன்றி மேடம். கண்டிப்பாக ஊக்கம் வேணும். கண்டிப்பா எப்ப யார் எத்தனை புக்கு போட்டாலும் அது போடுறதுக்காக கிருபானந்தன் ரெடியா இருக்காரு. ஏன்னா அவர் ஹஸ் காட் இஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் இட். நீங்க சொன்னீங்க இல்லையா, பத்திரிகையில் வந்ததை எடுத்து OCR டெக்னாலஜி மூலமா அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுவாரு. ஆனா அதுல நிறைய பிழைகள் வரும். அதனாலதான் அந்த பிழைகள் எல்லாம் திருத்துறது முக்கியமான காரியம். அதை நம்ம எல்லாம் செய்வோம். நம்பர் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்தது. நார்மலா 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டியது இன்னைக்கு ஐ திங்க் பத்மினி பட்டாபிராமன் அவங்களுக்காக தான் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இருந்தாலும் நன்றி. ரொம்ப சிறப்பாக. அடுத்த வாரம் நாம் கேட்கக்கூடிய இருப்பதற்காக காத்து கொண்டிருப்பவர் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள். ஹிந்துல மேனேஜிங் எடிட்டரா இருந்தவர். நிறைய சரித்திர நாவல்கள் எழுதியிருக்காரு. நம்ம குவிகத்தோட ஆதித்த கரிகாலனை கொன்றது யாருன்னு சொல்லி ஒரு வழக்காடு மன்றம் வச்சிருந்தோம். அதுக்கு நடுவராக இருந்தவர். சித்ராலயா கோபு அவர்களுடைய புதல்வர், கமலா சடகோபன் எழுத்தாளர்களுடைய புதல்வர். அவங்க நிறைய எழுத்தாளர் குடும்பங்கிறத பத்தி அடுத்த வாரம் பேசுவதற்காக காத்து கொண்டு போறோம். நம்ம மகிழ்ச்சியானது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரம் எல்லாம் சந்திப்போம். இந்த வாரம் ஒளிச்சித்திரம் இல்லை, அடுத்த வாரம் ஒளிச்சித்திரம் ஒளிபரப்போம். அனைவருக்கும் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி.